சரி, அப்ப கேள்விய பாருங்க. சரியா? இந்த கேள்விய ஆறுதரத்துல சமநிலை, இந்த குறிப்பிடப்பட்ட சமநிலைகளை வந்து ஆறு தளத்துல வந்து வரைஞ்சு அந்த பிரதேசத்தை சரியான பிரதேசத்தை, அதாவது சமநிலைகளை திருப்திப்படுத்துற பிரதேசத்தை வந்து நிர்ணயிக்கிறார்கள். கடைசி வகுப்புல என்ன படிச்சினாங்க? வைஸ் சிறிது சமன் 2x, வைஸ் சிறிது சமன் 2x எதுவாக இருந்தாலும் இதுல என்ன செய்யணும்? ஆகுத்து வச்ச தீர்வோம். y இது x என்ன சமன்பாடு? y சமன் முதல்ல சமனுக்கு தான் பார்க்கணும். சமனுக்குண்டா y சமன் 2x. y சமன் 2x என்ன வடிவத்தில் இருக்கு? y சமன் mx. mx வந்து படிச்சிருக்கீங்க, உற்பத்தி கால கூட நேர்கோடு. அதாவது உற்பத்தி வந்து ஒவ்வொன்றதான் உற்பத்தி. எல்லாத்தையும் இப்படி பாருங்க, ஒவ்வொரு பெருமானங்களா போட போறோம். எக்ஸுக்கு சைவம் போட்டீங்கன்னா y ரெண்டு பேரும் சைவம் தானே. எக்ஸ் கொண்டு போட்டா y என்ன ஒன்று. சரியா? எக்ஸுக்கு சைவர் போட்டா y சைவர், எக்ஸ் கொண்டு போட்டா y கொண்டு. ஆனா y என்ன சமன்பாடு? y பெரிது 2. சரியா? எக்ஸ் பூஜ்ஜியம் வேண்டாம், y ரெண்டு. சரியா? 2x இல்ல, அப்ப y 2. எக்ஸ் கொண்டு போட்டீங்கன்னா y என்ன 2. அப்ப ஒரு ஆள் ரெண்டு வரும், சைவர் கம சைவர். மற்றது 1 கம 2. சரியா? சைவர் கம சைவர் 1 கம 2. ஒரு 2 புள்ளிகள் தெரிஞ்சா, 2 புள்ளிகள் தெரிஞ்சா நாங்க என்ன செய்யலாம்? இந்த புள்ளியும் இந்த புள்ளியும் தெரியுமெண்டா கூட என்ன செய்யலாம்? தீரலாம். சரியா? இது ஏ என்று வைக்கிறேன், இது பி என்று வைக்கிறேன். சரியா? இது ஏ, இது பி. அப்ப இந்த கோடை ரெண்டு வரப்போகுது. ஆனா இங்க பாருங்க, வை சமனானது பெருசா இருக்கும். முதல்ல கோட்டை இருக்கும், சமனுக்கு கீறி போட்டு கோட்டை இருக்கும். சமன் இருக்கிறபடியே நாங்க கோட்டை என்ன செய்யலாம்? விட்டு விட்டுக்கலாமோ கீறலாம், புல்லாக்குறலாம். தெரியும்? புல்லாக்குறது முதல்ல புள்ளிய மார்க் பண்ணணும். புள்ளி என்ன பாருங்க, சைவர் காம சைவர், இது ஒரு புள்ளி. அது ஏ, அது ஒவ்வொன்றே இருக்கு. அப்ப நான் ஒவ்வொன்றே வைக்கிறேன். அடுத்த பாருங்க, 1 கம 2. 1 கம 2 எக்ஸ் ஒன்று. எக்ஸ் கொண்டு அப்படி போகணும். ஒன்று இங்கே இடாது. வையங்க, வை வந்து 1 2 இங்க. அப்ப என்னோட புள்ளி மார்க் பண்ணணும்னு சொல்லியிருந்தான். எக்ஸ் அச்சில இருந்து செங்குத்து வரைஞ்சு இதுல பார்த்து, வையத்தில இருந்து செங்குத்து வரைஞ்சு இதுல பார்த்து ரெண்டு சந்திக்கிறதான் புள்ளி, இந்த புள்ளி. அப்ப இது ஒரு புள்ளி தான் பி. அப்ப இந்த ரெண்டு புள்ளியை முனைச்சா கூடு வருமோ வராதோ? வரும். காரணம் உற்பத்தி கால ஒரு நேர்கோடு இப்படித்தாங்க. அப்ப பிரேசம் என்னன்னா வரும், y பெரிது சமன் 2x. சமன் வழியா இந்த கோடு உள்ள இருக்கும். பெருசண்ட வழியா 2x விட பெருசு. பெருமானங்கள் என்ன மாதிரி வர போகணும்? 2x ஓட பெருசா இருக்கும். அப்ப 2x ஓட பெருசுண்டா நீங்கள் விலங்காடி பாருங்க, எக்ஸுக்கு நீங்க ஒண்டா போட்டீங்கன்னா என்னத்தை விட பெருசு? பெருசு சமன், அதாவது 2க்கு சமனா இருக்கலாம். இல்ல 2 பெருசுண்டா, 2 பெருசு என்ன? எக்ஸ் ஒண்டா இருக்கேக்க, எக்ஸ் ஒண்டா இருக்கேக்க, எக்ஸ் வந்து ஒண்டா இருக்கேக்க, y வந்து பெரிது சமன் 2. அப்ப எக்ஸ் ஒண்டா இருக்கேக்க, y பெரிது சமன் 2டா. 2 இருக்கலாம், எல்லாத்தையும் 2 பெருசா இருக்கலாம். 2 வரணும், 1 2 இங்க வரலாம். 3 இருக்கலாம், 3 இருக்கலாம். அங்கால அப்படியே 4 இருக்கலாம். தெரியும்? 4 இருக்கலாம், 3 இருக்கலாம். அங்கே தெரியாது. அப்ப வருமானங்களே இந்த மேலேல வருது. அப்ப இந்த கோட்டுக்கு மேலதான் வருது. சரியா? இந்த கோட்டுக்கு மேல வரும், என்ன செய்யணும்? இல்ல இருக்கிற மாதிரி வரும். இந்த பிரேசன் தான் வருது. சரியா? இதான் y பெரிது சமன் 2x சமநிலை மூலம் காட்டப்பட்ட பிரதேசம். வீடியோ தெரியலையா? இப்ப தெரியுதா வீடியோ? எனக்கு தெரியுது, ஏன் உங்களுக்கு தெரியல? இப்ப வீடியோ கிளியரா இருக்கா? வீடியோ கிளியரா இருக்கா?
கடைசியா பார்த்தா தான் விளங்கப்படுத்தினான், புதுசா ஒன்றும் விளங்கப்படுத்தல. சரியோ? வீடியோ தெரியலையா? யாராருக்கு வீடியோ ஸ்கிரீன் தெரியல? ஸ்கிரீன் தெரியலையா? எல்லாருக்கும் தெரியலையா? வீடியோ கிளியர் இல்லையா? இப்ப கிளியரா? இப்ப தெரியுதா? இப்ப கிளியர் தானே வீடியோ? கிளியர் இல்லையா? திருப்பி செய்யறாங்க. இந்த சமநிலைக்கு y பெரிது 2x. எக்ஸ் ஒன்றாயிரம் y இந்த பெருமானம் முதல் இந்த சமனுக்கு பார்க்கணும்னு சொன்னான். எக்ஸ் சமன் ஒன்றா y என்னவா இருக்கும்? சைடால செய்வோம், இது இதுல செய்யக்கூடாது, சைடால முடிஞ்சோம். எக்ஸ் சமன் ஒன்றா y சமன் 2 இருக்கும். அதே மாதிரி எக்ஸ் சமன் சைவர் ரெண்டா y சமன் சைவரா இருக்கும். அப்ப என்னென்ன புள்ளி? சைவர் கம சைவர், அடுத்த புள்ளி என்ன? 1,2. சரியா? அப்ப ஆள்கூட்டு தரத்துல என்னோட குறிப்பியல்? ஆள்கூட்டு தரத்துல ஆள்கூட்டு தரத்துல என்னோட 2 புள்ளி தெரிஞ்சா போட்டுக்கலாம்னு சொன்னேன் நான். முதல்ல சைவர் சைவர் இருக்கு, அடுத்தது எக்ஸ் 1 y 2, எக்ஸுக்கு 1 போடுறேன், yக்கு 2 போடுறேன். இது y இந்த 1, இது 2. சரியா? அப்ப என்னோட நான் இதுல இருந்து செங்குத்து பார்த்து இதுல இருந்து செங்குத்து பார்த்து ரெண்டு சந்திக்கிற புள்ளி தான் அந்த புள்ளி. என்ன இதை நான் என்ன சொன்னேன்? இது a என்று வைக்கிறேன், இது b என்று வைக்கிறேன். அப்ப 1,2. சரியா? b இது ஓ ஓனே வைக்கிறேன். அது உற்பத்தி தானே, உற்பத்தி மாறக்கூடாது, ஓ அதான் இருக்கும். அப்ப இவ பி. அப்ப கோடு எப்படி வரும்? உற்பத்தி கால போற நேர் ஓடுக. சரியா? ஓடுவாங்களா? இப்ப வேறமோ எக்ஸ் எங்களுக்கு சமநிலை தான் கிரி இருக்கிற சமநிலை இருக்குது. சமநிலை எங்க y பெரிது சமன் 2x. அப்ப 2x விட y பெருசு, y 2x விட பெருசுண்டா x ஒன்றா இருக்க y என்ன இருக்கும்? 2 இருக்கும். அப்ப y x ஒன்றா இருக்கேக்க x சமன் ஒன்றா இருக்கேக்க y சமன் சமநிலை எங்க y க்கு என்ன வரும்? y சமன் 2 வருது. அப்ப y 2 இருக்குமோ? இருக்காது. சமநிலை படி என்ன வேற இருக்கணும்? y பெரிது சமன் x கொண்டு போட்டீங்கன்னா என்ன வரும்? 2 தானே. அப்ப பெரிது சமன் 2. அப்ப 2 சமனா இருக்கும், 2 விட பெருசா இருக்கும். அப்ப 2 விட பெருசுன்னா அடுத்த பெருமானம் என்ன? 3 இருக்கலாம், 4 இருக்கலாம். அப்ப 2 x கொண்டா இருக்கீங்க, x ஒன்றா இருக்கீங்க, y 2 விட பெருசா இருக்குது, இங்க வரலாம். சரியா? x ஒன்றா இருக்கீங்க, இங்க வரலாம். இந்த புள்ளி c என்று வைக்கிறேன், இந்த புள்ளி இங்க வரலாம், d என்று வைக்கிறேன். அப்ப வார பெருமானங்கள் c d எல்லாம் இங்க வருது. c, d விளங்காடி எழுதுங்க. c, d ஆனது என்ன பொருள்? y சமன் 2x க்கு மேலே வருது. y சமன் 2x எனும் கோட்டிற்கு எந்த வர போகுது? எனும் கோட்டிற்கு
மேல் பக்கமாக வரப்போகுது சரியோ. அப்ப எனும் கோட்டிற்கு மேல் பக்கமாக வருமன் போட்டாலே சரி, மேல் பக்கமாக வரும். விளக்கது வாணிகளை வச்சுப்போம். சீக்கிரமா டி மேல் பக்கமாக வரும் சரியோ. வேண்டா இந்த சமநிலை திருப்தி பெற பிரதேசம் அங்க வரும். சீனி இருக்கான வருது. அப்ப ஒன் உங்களோட இப்படி இருந்தா சரியா. போர்ட் மார்க்கர் தான் உங்களுக்கு சைன் பண்ண நினைக்கிறேன். நான் பிளாக் ஆளுனா ப்ளூ ஆள் எழுதுறேன்னா விளங்கிட்டு கேள்வி விளங்க இல்லைன்னா அடுத்த வழி பெரிய வழியில் வாங்க போறோம். பை பெரிய பாருங்க 10x ஆக உண்டு, எக்ஸ் 4 சை எக்ஸ் ஆக எல்லாம் சயசாக எல்லாம் பெறுது பார்க்க போறோம் டாக்கண்ணா. சரியா. இது அண்டைய படிச்சது சும்மா விளக்கத்துக்காண்டி திருப்பி ரிப்பீட் பார்த்துக்கிறாரு. சரியோ. இதே மாதிரி தான் மெத்ததுக்கு வர போதும். சரியோ. இது பை சமன் எம்எக்ஸ் மாதிரி வருது. சரியா. அழிக்கிறேன்னா எழுதாத எழுதும்போ நான் அஞ்சா அடுத்த இது வாங்கப்பட போறேன். ஒன்று எம்எக்ஸ் ஆக சி சி அண்டா வரவு எப்படி வரும்? வரவு எப்படி வரும் சொல்லுவோம். எம்எக்ஸ் ஆக சிக்கு எம் படித்திறன் சி வட்டு துண்டല്ലേ. சி வட்டு துண்ட என்னத்துல பெருமானம்? வையச்சிന്റെ பெருமானம். வையச்சிന്റെ பெருமானம் தான் சி. அப்ப என்ன சி வரும்? எக்ஸுக்கு பூஜ்ஜியம் இடையேக்க எக்ஸுக்கு பூஜ்ஜியம் இடையேக்க சரியோ. எக்ஸுக்கு பூஜ்ஜியம் இடையேக்க எக்ஸ் சமன் பூஜ்ஜியம் கேட்க வையின் பெருமானம் பாருங்க. எக்ஸ் சைவ போட்டா இவ்வளவும் இவ்வளவும் சைவரா போயிடும். இவ்வளவும் என்னவா போயிடும்? சைவரா போயிடும். அப்ப அங்கால பேர் என்ன? வை சி என்று. அப்ப எக்ஸ் சமன் பூஜ்ஜியம் என இடப்படும் போது சமன்பாடு இடையேக்க வார பெருமானம் தான் வெட்டு துண்டு. சரியா. வார பெருமானம் தான் வெட்டு துண்டு. கதைக்கிறது விளங்குதா? விளங்காடி கமெண்ட் பண்ணுங்க. ஹலோ. அப்ப வெட்டுத்துண்டு விளங்குதா? எக்ஸ் சமன் சைபர் கூடேக்க எக்ஸ் சமன் சைபர் கூடேக்க வார வையித பெருமானம் என்ன? சி. அந்த சி தான் என்ன? வெட்டு துண்டு. சி தான் வெட்டு துண்டு. வேற விளங்காது. சரியா. இப்ப சி என்ன வரும்? இங்க போது சி. அது சகவா இருக்கலாம் சகவா இருக்கலாம். சரியா. நான் மேல போடுறேன். சி வெட்டு துண்டா சரியோ. அப்ப 2 புள்ளிகள் அது நேரோடு வரையக்க எத்தனை புள்ளி தேவை? 2 புள்ளி தேவை. ஒரு புள்ளி கண்டுபிடிச்சா எக்ஸ் என்ன புள்ளி? ஒரு புள்ளி என்ன? ஏ என்ற புள்ளிக்கு நான் ஏ என்று வைக்கிறேன் சும்மா. அதுக்கு எக்ஸ் சமன் சைபர் பை சமன் சி என்று வருது. இதான் ஏ என்ற புள்ளி. அதே இடத்துல பி என்ற புள்ளிக்கு நான் காண போறோம். அடுத்த புள்ளி பிக்கு என்ன படிப்பியல்? பிக்கு என்ன போடுவோம்? ஒன்றே எக்ஸுக்கு சைபர் போட்டியல். அடுத்து என்ன போட போறியல்? பைக்கு சைபர் போட போறியல். பைக்கு சைபர் போடேக்க பாருங்கோ என்ன மாதிரி வரப்போன்னு வைக்கு சைபர் போடேக்க இங்கால நான் வைக்கு சைபர் போடுறேன். வைக்கு சைபர் போடேக்க இங்கால எழுதுறேன். இதெல்லாம் சரிதானே? வைக்கு சைபர் போடுறேன். வை சைபர்ண்டா இங்கால சைபர் போட்டா எம் எக்ஸ் ஆக சி. சரியா. வைக்கு சைபர் போடேக்க என்ன வரும்? இங்கால இந்த எம்எக்ஸ் சர இருக்கல்லோ இங்கால சாயவா போகும். அப்ப இங்கால சாய சரியா. எக்ஸ் வருமானம் நம்ம காண போறோம். எக்ஸ் வருமானம் சாய எம் எக்ஸ் இருக்கட்டும். பிளஸ்ல இல்ல சகவில இருக்கட்டும். நான் சிய கொண்டு போறேன். சிய கொண்டு போறேக்க சாய சி. சாய சி தான் என்ன? எம்எக்ஸ் இங்கால வரும். எம்எக்ஸ் அப்படியே இருக்கும். நான் மாத்தி எழுதுறேன். எம்எக்ஸ் சமன் சாய சி. எக்ஸ் ரெண்டு வரும். எக்ஸ் ரெண்டு வரும். சாய தீங்கள் எம். சரியா. சய சீங்கள் எம் மண்டுவர் எக்ஸ் என்ற பெருமானம். அப்ப எக்ஸுக்கு ஒரு பெருமானம் இருக்கு. அது மரப்பெருமானமா இருக்கு. மரப்பெருமானமா இருக்கு. நான் சி எம் எல்லாம் சகண்டு வைக்கிறேன். சரியோ. சீக்கம எம் சீக்கம என் நேரன். சரியோ. வெளியே வைக்கும் நேரன். நேர் எண். சீக்கம எம் நேரன். நேரன். சரியோ. இது சியும் எம் நேரன். அப்ப நேரன்டா என்ன மாதிரி வரும்?
எல்லாமே இவர் நேரன் சகவால விதிக்கிற என்ன சாய சயவால விதிக்கிற என்ன வரும் சாய அப்ப வைசமன் பூஜ்ஜியம் வேண்டா இங்க வரும் வைக்கு பூஜ்ஜியம் காரணம் இதான பூஜ்ஜியம் இதுவோ உற்பத்தி புள்ளி வைக்கு பூஜ்ஜியம் வேண்டா இங்கான வரும் பூஜ்ஜியம் தெரியும் வை பூஜ்ஜியம் அப்ப எக்ஸுக்கு பெருமானம் என்று வந்தது ஒரு பெருமானம் இருக்கு பாருங்க அத சாயவில இருக்கு சீமென் நேரண்டா எக்ஸ் வந்து சாயவில இருக்கு அப்ப சாயவில இருந்தா இங்க இருந்து பூஜ்ஜியம் இங்க இருந்து எக்ஸ் பெருமானம் சாயவில இருக்கு சரியா அப்ப சாயவில இது ஒரு பெருமானம் விளைக்கிறேன் இந்த புள்ளி தான் என்ன புள்ளி சொல்லுங்க அப்ப அதான் இது சைவக்கமசி ஏ இவருக்கு தான் பி என்று சொன்னேன் இந்த புள்ளி பி அப்ப பி இந்த ஆள்கூறு என்னவா இருக்கும் பி இந்த ஆள்கூறு எக்ஸ் இந்த ஆள்கூறு முதல் எழுதணும் சய சிங்கிள் எம் அங்கால வையின் ஆள்கூறு பூஜ்ஜியம் சரியோ அப்ப ரெண்டு ஆள்கூறு உங்களோட விரைவில தெரிய வேணும்னா எக்ஸுக்கு சைவர் போட்டு பைய காண வேணும் பையுக்கு சைவர் போட்டு எக்ஸ காணும் அப்ப எக்ஸுக்கு சைவர் போட்டு பைய கண்டுபிடிச்சிக்கணும் பையுக்கு சைவரை போட்டு எக்ஸ கண்டுபிடிச்சிக்கணும் சரியோ அப்ப ரெண்டு புள்ளி தெரியும் இந்த புள்ளி தெரியும் வேற தானே நாங்கள் ஏ அண்டு வச்சுனாங்க வேற கண்டு வச்சுனாங்க பி அண்டு இப்ப கொடுக்கலாம் எங்கிருந்து வரும் வேற தானே வெட்டுத்துண்டு இப்படிதான் பேர் சரியோ இதுதான் உங்களோட y சமன் mx ஆக சி சரியோ y சமன் mx ஆக சி அப்ப சமனுக்கு அழிச்சு போட்டேன் சரியா இப்படி எழுதி வைங்க முதல்ல இருந்து போட்ட நாடு தெரியல இதே மாதிரி எழுதுங்களா இதுதான் செய்ய போறோம் சரியோ அப்ப முதலாவது சமநிலைக்கு செய்ய போறோம் வயசா 10x அமௌண்ட் அப்ப விரை விளங்கிட்டு இதே நிறைய இங்க ஓடுற போறோம் அப்ப y பெரிது சமன் 2x ஆக உண்டு சரியா 2x ஆக உண்டு y பெரிது சமன் 2x ஆக உண்டு அப்ப பெரிது சமன் 2x ஆக உண்டுண்டா முதல்ல என்ன செய்யணும் y சமன் 2x ஆக உண்டு தானே நாங்க விரை விடுறோம் அப்ப என்ன சொன்னா y சமன் 2x உண்டுனாக்கா நம்ம வெட்டுத்துண்டு என்ன இங்க c அண்டு வந்தா இங்க c வார சரியா இங்க c வார இங்க வேற இந்த கோடு எப்படி வருது இப்படி இந்த பக்கம் வரும் அதாவது இந்த கோணம் கூர்கோணமே இருக்கணும் இது எழுதி வைங்க கூர்கோணம் இது கூர்கோணம் இந்த கோணம் வந்து கூர்கோணமே இருக்கணும் சரியோ விரியோணமும் வரும் விரியோணம் இப்படி வரும் சரியா அது பேருவா முதல்ல கூர்கோணத்துல இதுக்கு வா அப்ப இந்த கூர்கோணத்துல வந்து இந்த எம் இருக்கிறாருல்லோ எம் வந்து சரியோ இந்த வரைவை போட்டுட்டு கீழே எழுதுங்கோ இங்கு இங்கு எம் கம சி நேரங்கள் தெரியுதா இங்கு எம் கம சி நேரங்கள் எம்மும் சியும் நேரங்கள் எம் என்றது என்ன படித்திறன் சி என்றது என்ன வெட்டுத்துண்டு எம்மும் சியும் நேரங்கள் சரியோ இந்த கோணம் என்ன செய்யணும் அதே எழுதுவோம் கூர்மோணம் இந்த கோணம் வந்து கூர்மோணம் அதே வழி வை கூர்மோணம் சரியோ இதை வச்சு வர போறோம் y சமன் 2x ஆக ஒன்றுதானே 2x ஆக ஒன்றாண்டா முதல்ல அதுக்கு கிராஃப் போடணும் இதுக்கு நாங்கள் பெருமானம் எல்லாம் போட தேவை என்னது போடுறது நான் x க்கு சைபர் போட்டு y கண்டுபிடிக்கணும் அதே மாதிரி y க்கு சைபர் போட்டு x கண்டுபிடிக்கணும் விளங்குதா x க்கு சைபர் போட்டு y கண்டுபிடிக்கணும் y க்கு சைபர் போட்டு x கண்டுபிடிக்கணும் அப்ப y இதுல y பெரிது சமன் 2x ஆக உண்டு இதுதான் கிராபுரம் அப்ப முதல்ல சமனுக்கு நாங்க விரைவு எப்படின்னு வாங்க தானே வேணும் அப்ப காரணம் இப்படி இது y அச்சு இது x அச்சு அப்ப 2x ஆக உண்டு தானே அப்ப இவரும் வேறு நேரனோ இல்லையோ இவரும் என்ன காரணம் இவரும் என்ன நேரம் தானே
நேரங்கள் சரியா நேரண்டே போடுறேன் ரெண்டு மூணுமே என்ன நேரங்கள் சரியோ அப்ப ரெண்டு மூன்று நேரங்கள்டா இந்த விறகு இப்படி வரும் இப்படி வரும் அப்ப இவர என்னோட காணவியல் ஒன்று தானே ஒன்று வெட்டு துண்டு எங்க பிடிப்பியல் மையத்தின் பெருமானம் தானே வெட்டு துண்டு இங்க இருக்கு இவரான இந்த ஒன்று அப்ப இவர் ஒன்று சரியோ அந்த ரெண்டு கிடக்கட்டும் அதுக்கு எங்களுக்கு ஞாபகம் இல்லை எங்களுக்கு தேவையில்லை இருக்கிற விரவை பார்க்கணும் இப்படி வந்து இங்க இப்படி வரும் அப்ப இது அப்படி இருக்கும் ஒரு எதுவும் இல்லை சரியோ இதுபடி செய்யுங்க முதல் என்ன மாதிரி போட்டனாலும் தெரியல இதுபடியே செய்யுங்க இங்க பெரிய சவன் முதல் பெரிய சவன் போடாம விட்டுருப்பேன் அப்ப இதுபடியே செய்யுங்க சரியோ நான் அடிச்சு போட்டேன் என்னபடியா இதுபடியே செய்யுங்க அப்ப 2x ஆக உண்டு 2x ஆக உண்டா பாருங்க விரவு தெரியாது அப்ப y சமன் 2x ஆக உண்டு விரவு இதுதான் y என்ன இருக்க போகுது 2x ஆக உண்டை விட பெருசு இங்கெல்லாம் பெரிய பக்கம் பெருமானம் எல்லாம் பெருசு பெருசுன்னா என்ன சொன்னா மேலே வரும் பெருசுன்னா மேல வருவ அவன் மேல எப்படி வரும் இந்த பிரதேசத்தை என்ன ரிலேட்டிவியல் சமனாக இருக்கணும் நான் சமன் இருக்கிற இதுல சமன் இருக்கிறபடியா மில கோடனை விட்டு விட்டு கூடாது ஒரே அடியா இருக்கணும் அவன் ரிலேட்டிவ் என்னபடியா புரியல சரியா விளங்குதா விறகு இதே மாதிரிதான் இந்த கேள்வி அங்க சகோண்டன்னு வந்தது இங்க என்னண்டு வரும் சயனால் இருக்கிறார் வெட்டு துண்டு மறையா போயிட்டார் அப்ப சயனால் வரியா வெட்டு துண்டு அங்க வரும் இந்த சியங்க வரப்போகுது சியங்க வரப்போகுது இங்க வரப்போகுது ஆனா கோடு என்ன மாதிரி வரும் அதே கோடு தான் வரும் அதே கோடு தான் வரும் தெரியும் அதே கோடு தான் வரும் ஏன் இங்க நேர இது முன்னுக்கு இருக்கிறவர் என்ன வருமானம் அவர் நேர்பெருமானம் முன்னுக்கு இருக்கிறவர் நேர்பெருமானம் அப்ப முன்னுக்கு இருக்கிற இவர் நேர்பெருமானம்னா மாறாது சரியோ அதை வழியா வாங்கி வச்சிருக்கணும் இப்ப இதுல வந்து சொல்லியிருக்கேன் பாருங்க இதுல எம்மும் சியும் வந்து நேர்பெருமானம் அப்ப விரைவு இப்படி இருக்கும் அதுல வந்து இப்ப இந்த கிராஃபி சொல்ல போறோம் அடுத்தது எம் வந்து எம் நேர்பெருமானம் ஆனா வெட்டு துண்டு என்ன வருமானம் மரப்பெருமானம் அப்ப மரப்பெருமானம்டா வெட்டு துண்டு என்ன வரும் சயனால கீழே இதுக்கு பெருமானம் எல்லாம் போட்டு காண தேவையில்லை ஆக நிறைய தீர்வு தொடைய என்று கேட்டாதான் பெருமானம் போட்டு காணணும் திருப்ப சொல்றதா சரி திருப்ப சொல்றேன் பாருங்க முதல் வந்து இந்த கிராஃப் விளங்கிடுவோ வைசமன் எம்எக்ஸ் இந்த இது விளங்கிட்டு கூட வேற இருக்கிறது தானே அப்ப இதுல வந்து எம்மும் வெட்டு துணும் நேர்பெருமானம் அப்ப எம்மும் வெட்டு துணும் நேர்பெருமானம்டா கிராஃப் இப்படி வரும் இப்படிதான் வரும் அப்ப இதே இதுதான் இங்க வெட்டு துண்டு என்ன சீக்கி பதிலாச்சு நடக்கிற கொண்டு கிடக்குற இங்கேயெல்லாம் பெருமானம் போட்டுருக்கோமோ இல்ல தானே அப்ப விரவு இதுல இப்படி வரணும் விரவு இப்படி இங்க இப்படி கீறி கொண்டு தூர வேண்டியதா அப்ப இதை முதல்ல கீறுங்கோ ஏன் கீறி போட்டுதான் யோசிக்கணும் விட்டு விட்டு வரும்போது சமனா வருமானு வேற இங்க சமன் இருக்கிற பெருது சமன் இருக்கிற வழியா அந்த கோடு ஃபுல்லா வரும் இதை விட பெருசல்லோ பெருசனே சொன்னாங்க கோட்டுக்கு மேல தானே கோட்டுக்கு மேல முதல் செய்தன் பை சமன் பை பெருது சமன் 2x செய்து காட்டினேன் அதே மாதிரி தான் இது இந்த கோட்டுக்கு மேல அப்புறம் மேல வச்சு நிறுத்தி விட்டேன் அவ்வளவு வேற ஒன்றும் புதுசா இல்லையா அடுத்த வேலை செய்ய விடாம இப்போ ஓகே கிளியரா விளங்காதாக்கள் சரி ஒன்றைக்கு நாங்கள் மற்ற இதுவும் பார்க்கணும் வீடு பெரம்பலையும் பார்க்கணும் இதோட மினக்கள் ஒன்றிக்கிறாது இந்த கிராஃபை தான் நீங்க ஞாபகம் வச்சிருக்கணும் சரியோ வைசமன் எம்எக்ஸ் ஆசியா ஞாபகம் வச்சிருக்கோ இப்ப பாருங்கோ அடுத்தது நான் என்ன வடிவத்துக்கு போறேன்டா வைசமன் எம்எக்ஸ் சயசி வாத்தினீங்க சயசி வாக்க போறேன் சயசி இப்ப சயசி என்றா என்ன வேற போகுது நான் சொன்னா முதல்ல எக்ஸுக்கு சைவரை போடுவோம் எக்ஸுக்கு சைவரை போடுக்க வையத பெருமானம் என்ன சயசி அப்ப ஒரு பெருமானம் இந்த பெருமானம் என்று போட்டு நான் போடுறேன் சைவர் கம சயசி இந்த சி என்றது என்ன சி நேர்பெருமானம் நேர்பெருமானம் சீல மாற்றம் இல்லை சரியோ சியும் எம்மும் சியும் நேர்பெருமானம் இங்கு அதே மாதிரி தான் எம்மும் சியும் நேரங்கள் நேரம் என்று சுகமா போவேன் சைவசம் 5 சைவசம் 4 வரும் நேரங்களான நேரங்களுக்கு தசமம் பெறலாம் நிறையத்துக்கு தசமம் பெறலாம் சரியோ அப்ப இதுக்கான வேற நாம் பார்ப்போம் என்னோட வேற போகண்டு
எக்ஸுக்கு என்ன போட்ட நீ ரெண்டு புள்ளியில வேணும் ஒரு புள்ளி ஏக்காம இங்க கண்டுட்டான் அடுத்து என்ன போடணும் எக்ஸுக்கு சைவர் போட்டா அடுத்தது வைக்கு சைவர் போடணும் வைக்கு சைவரை போடுங்க வைக்கு சைவரை போட்டீங்கன்னா இங்க என்ன வரும் அதே முதல் செய்த மாதிரி தான் வர போகுது இதே போடுறேன் எம்எக்ஸ் எம்எக்ஸ் ஆக சி சரியா சய சி வேற எக்ஸ் வர போகுது சய சிங்க எம் அதே பெருமானம் தான் வேணும் வைக்கு சைவர் போட்டிருக்கிறேன் y சமன் mx ஆக c mx சாரி sin c sin c அப்ப sin c என்றா இங்க வரைக்கும் என்ன வரும் c என்று வரும் c சரியா அப்ப m x என்று வரும் c எங்கள் m இங்க எல்லாமே என்ன வரும் சக என்று வரும் சக c எங்கள் m சரியா இவர் சக c m நேர் பிரமாணம் இல்ல சொன்னா அப்ப c நேர் m நேர் அப்ப x என்ன பிரமாணம் நேர் பிரமாணம் x என்ன பிரமாணம் என்ன இருக்கும் நேர் பிரமாணம் என்றபடியா இங்க வரும் இங்க போது ஒரு பெருமானம் உங்களுக்கு தெரியாது இது y இது x சரியா இந்த பெருமானம் உங்களுக்கு தெரியாது இந்த பெருமானம் உங்களுக்கு தெரியாது நான் இங்க போனேன் சரியா அப்ப இந்த பெருமானம் உங்களுக்கு தெரியாது இதுதான் நேர்பெருமானம் ஆனா நேர்பெருமானம் வந்து தெரியும் அப்ப சும்மா ஒரு பெருமானம் போடுறோம் இதுல அது போற அந்த பெருமானம் ஏ இருக்கலாம் என்ன இருக்கலாம் ஓடாடியும் பிரச்சனை இல்லை சரியோ எம்எக்ஸ் என்ன போகுது பெருமானம் இப்ப வேற அடுத்த புள்ளி வாங்கும் இது ஒரு புள்ளி ஓகே அடுத்த எக்ஸ் 0 இல்ல போட்டுனாங்க எக்ஸ் 7 0 y 7 என்ன வந்து இந்த இது சய சி அப்ப சய சி என்றா y பெருமானம் மறையில வந்திருக்கு அப்ப இங்க எக்ஸ் சைவர்னா இங்க சைவர் சய சி என்ன வரும் இங்க வரும் அப்ப இந்த புள்ளியும் கூட எப்படி வரும் கோடு இப்படி வரும் கோடு இப்படி வரும் இது விளங்கிதா இந்த கோடு சமன்பாடு என்ன இந்த கோடு சமன்பாடு தான் y சமன் mx sin சரியோ விளங்குதா அப்ப என்ன இந்த கோட்டாக்கு ரெண்டு வாக்கணும் x க்கு சைவர் ஓடணும் y க்கு சைவர் ஓடணும் சரியோ விளங்கிதோ கேள்வி விளங்கிதா கிளியர் ஆயில இருக்கும் சரி அடுத்த வெளியே பார்க்க போறோம் என்ன கேள்வி வந்திருக்கு y சிறிது x 4 சரியா y சிறிது y இந்த கேள்வியா y சிறிது x 4 அப்ப இந்த கேள்வி என்ன செய்ய போறோம்டா இதே மாதிரி தான் சரியோ உங்களுக்கு இந்த கிராஃப் சரி உங்களுக்கு கஷ்டமா இருக்கு ஞாபகம் வச்சிருக்கேன்டா என்ன செய்யலண்டா நீங்கள் முதல்ல இப்படி சுகமான வழி எக்ஸுக்கு சைவர் போட்டு பார்க்கணும் இந்த நான் எடுக்கிறேன் சரியா y இது எக்ஸ் 4 முதல்ல சமநிலை சொன்ன நான் y சமன் எக்ஸ் 4 சைட்ல போட்டு இது கிட்ட செய்யக்கூடாது ஏன்னா தந்த சமநிலை y சிறிது எக்ஸ் 4 தான் சமநிலை இது இல்ல சரியா இது நாங்கள் சுகமா கண்டுபிடிக்கிறதுக்காண்டி செய்யலாம் முதலாவது சொன்னா எக்ஸுக்கு சைவர் போட்டு பார்க்கணும் எக்ஸுக்கு சைவர் போட y என்ன வரும் sin 4 அப்ப a என்று வைக்கணும் இந்த புள்ளி அந்த புள்ளி இந்த ஆர்குரு சைவர்க்கான sin 4 அடுத்தது x க்கு சைவர் போடாச்சு அடுத்தது y க்கு சைவர் போடுவோம் y க்கு சைவர் போடுங்க சைவர் சமன் x sin 4 x என்ன வரும் 4 அப்ப புள்ளி என்ன சைவர்க்கான 4 சரியா சைவர்க்கான 4 இப்ப இதுக்கு நிறைய போறோம் பாருங்க புள்ளி வந்து அப்படின்னா தெரியாது இது சரிதானே உங்களுக்கு இது விளக்கிட்டு தானே அதைத்தான் நான் திருப்பி இதே இதைத்தான் திருப்பிட்டே பை எம்எக்ஸ்ஐ சி என்று படிக்கிறீங்களோ அதைத்தான் திருப்பிட்டே போங்க யாராவது மியூட் அன்மியூட் பண்ணி வச்சுக்கிறீங்களா சத்தம் வெளியில வருது கொஞ்சம் பார்த்து இருக்கா திருப்பி மியூட் பண்ணி விடுங்க சரியா அப்ப கேள்விய பாருங்கோ எக்ஸ் 2 புள்ளி கண்டிருக்கிறோம் ஏ என்ற புள்ளியும் கண்டிருக்கிறோம் பி என்ற புள்ளியும் கண்டிருக்கிறோம் சரியோ எக்ஸ் சமன் 4 பி என்ற புள்ளியும் ஏ என்ற புள்ளியும் கண்டிருக்கிறோம் கிராஃப் போறோம் டக்குனு இருக்கிறவனியா 2 புள்ளி தெரிஞ்சா டக்குனு கிராஃப் தெரியும்
எக்ஸுக்கு என்ன புள்ளி வந்திருக்கு சைபர் கமா சைன் 4 சைபர் சைன் 4 இங்க எக்ஸ் சைபர் y சைன் 4 சைன் 4னா கீழே சரியா சைன் 4 b ന്റെ புள்ளி என்ன x0 x சக 4 அப்ப x0 இங்க சக 4 y சக 4 என்ன வரும் சார் b என்ன வரும் x இருக்குல்ல x4 y6 i சரியோ ஒன்று மார்க் பண்ணியாச்சு சைபர் சைன் 4 x என்ன 4 0 4 4 இதான் உற்பத்தி 4ங்க ஒரே தான் ஏரியால தூரத்துல இங்க மார்க் பண்ணுங்க 4 y என்ன சைபர் 2 இந்த புள்ளி அப்ப b இது a இது கூட எப்படி வரும் முதல்ல நீங்க y சமன் mx ஆல் தீக்கி படிச்சீங்களே அதே ஓடுதான் பாருங்க முதல் கேள்வி ஓடுமா அந்த இது ஒன்று தான் பாருங்க பாருங்க ஒரே ஓடு ஆனா விட்டத்தோடு மட்டும் மாறி சைன் 4 வந்து அதுக்கு சகநாரண்டு வரும் இங்க சயனாரண்டு சகநாரண்டா அங்க வரும் மேல விட்டு கொண்டு இங்க வரும் அப்ப கிராஃப் இப்படி வரும் அதுக்கு இப்படி வரும் அதுக்கு இப்படி வரும் இங்க 4 வரும் அதே இதுதான் வடிவம் உண்டுதான் ஆனா கீழே வந்து இங்க இருந்து இங்க தள்ளி வந்து சரியா விளங்குதா இது y சமன் mx சக c ரெண்டா என்ன y சமன் எத்தனை x சக 4 இது y சமன் x சக 4 சரியா y சமன் x சக 4 அது இது y சமன் x சக 4 உங்களுக்கு சமநிலை தான் தேவை சரியா x சக 4 தேவையா அது விளக்கத்துக்காண்டி சொன்னோம் சரி இப்ப சமநிலை பார்க்க போறோம் y சிறிது x எனால் அப்ப x எனால விட சின்ன ரெண்டாவது செய்யும் கீழே வரும் இது உள்ள அடையாளமா வருமோ வராது விட்டு விட்டு வரணும் அப்ப இவர டொட் லைனால போடணும் வாங்கோ இவர டொட் லைனால போடணும் சரியா இப்படிதான் இப்படி எனக்கு இதுல ரிலேட்டிவா ஓடி என்ன வரும் இது y சமன் x 4 கோடு பிரதேசம்ண்டா எப்படி வரும் இஞ்சால வரும் இஞ்சால எல்லாம் வரும் சரியோ இந்த பிரதேசത്തിന്റെ சமன்பாடு என்ன y சிறிது x சய 4 சரியா இந்த புள்ளிகளை மட்டும் மார்க் பண்ணி வைங்க இது சய 4 இது 4 சரியா இது சய 4 இது 4 a என்ற புள்ளி இது b என்ற புள்ளி a ஆல் கூட எல்லாம் கண்டுக்கிற மாதிரி a சைபர் கம சய 4 b வந்து 4 கம சைன் விளங்குதா சொல்லி இப்படிதான் பேரும் எக்ஸாம்ல விளங்குதா பிள்ளைகள் எல்லாம் கஷ்டமா இருக்கா எல்லாருக்கும் ஓகேயா கமெண்ட் பண்ணுங்க ஓகேண்டா இல்லாட்டி சொல்லணும் திரும்ப விளங்கப்படுத்துறேன்டா ஓகே என்ன எல்லாருக்கும் சரியா சரி அப்ப அடுத்த வெளியே செய்யுங்க இது கிளியர்டா இது கிளியர்னா என்ன செய்யலாம் y பெரிது sin x ஆக 2 சரியா y பெரிது sin x ஆக 2 முதல்ல ரெண்டு புள்ளிய காணணும் நேரோடு இப்படி சமன்பாடு வந்தா y சமன் mx ஆகுது இந்த வடிவத்துல வந்துச்சுன்னா முதல்ல ரெண்டு புள்ளிய கண்டு போட்ட கறி போட்டு செய்யுங்க சரியோ y உங்களுக்கு வடிவங்கள் தெரியாது அடுத்த வேலை செய்ய போறோம் y என்ன பெரிது sin x ஆக 2 x க்கு என்ன போடுவோம் முதலாவது சைபர் போடுவோம் சரியா முதல்ல சாம்பாட எழுதுவோம் சைட்டா போட்டு செய்யுவோம் செஞ்சு போட்டு தான் அஞ்சாவது செய்வோம் y சமன் sin x ஆக 2 சரியோ x சமன் என்ன போடுவோம் சைபர் போடுவோம் சைபர் போட்டா y என்ன வரும் 2 இந்த ஆல்பம் என்ன சைபர் சமன் 2 அடுத்தது y க்கு 0 போடுவோம் x க்கு 0 வேண்டாம் அடுத்தது y க்கு 0 y க்கு 0 போடுங்க sin x ஆக 2 இங்கால sin x கூடியது வாங்குவோம் அப்ப x சமன் வரும் 2 வரும்
அப்ப ஆள்கூறு பி என்ற புள்ளி இந்த ஆள்கூறு என்ன இருப்ப பி என்ற புள்ளி இந்த ஆள்கூறு எக்ஸ்டெண்ட் பை 5 சரியோ அப்ப இதுக்கு கிராஃப் கிராஃப் இதுக்கு கிராஃப் ரேக்க புள்ளி ரெண்டு புள்ளியை போட்டுட்டு கிராஃப் சரியோ இது சரிதானே போட்டது விளக்கப்பட்டது சரிதானே செய்ய வழிகாரணம் எக்ஸுக்கு சைபர் போட்டு வைய கண்டுபிடிக்கலாம் அடுத்தது வைக்கு சைபர் போட்டு எக்ஸை கண்டுபிடிக்கலாம் ரெண்டு புள்ளி ஏயும் டியும் தெரியும் அப்ப கூட இருக்கிறவங்க பேருந்து யோசிப்போம் அதன் சமனோ சமனிலையோ விட்டு விட்டுக்கிறதோ புள்ளாக்குறோம் சரியோ இது y இது x என்ன சாம்பாரு முதலாவது y இது sin x ஆக ரெண்டு அந்த சமநிலைக்குரிய புள்ளியெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம் ab அப்ப a b போடுவோம் இது உற்பத்தி புள்ளி sin x எவ்வளவு a என்ற புள்ளி 4 எவ்வளவு சைபர் ரெண்டும் அப்ப சைபர் ரெண்டுமெண்டா x சைபர் y ரெண்டு ரெண்டு நாங்க வரும் சைபர் இங்க அடக்கு ரெண்டு இங்க வருங்க அடுத்தது புள்ளிய பார்க்க போறோம் b எக்ஸ்டெண்ட் y என்ன சைபர் எக்ஸ்டெண்ட் y சைபர் x அங்க ரெண்டு இங்க இருக்கு அதே இதே தூரம் இங்க வரப்போகுது ரெண்டு y எங்க சைபர்டா இதானே சைபர் பைய புள்ளி அப்ப இந்த புள்ளி தான் ஒரு ஆள்கூறு x ஆள்கூறு சைபர்டா எழுதி வைங்க x ஆள்கூறு 0 எனில் சரியோ x ஆள்கூறு 0 எனில் y இன் பெருமானம் y அச்சில் இருக்கும் y இன் பெருமானம் எங்க இருக்கும் y அச்சில் இருக்கும் y இன் பெருமானம் y அச்சின் மீது இருக்கும் x ஆள்கூறு சமன் 0 எனில் y இன் பெருமானம் y அச்சின் மீது இருக்கும் y அச்சின் மீது ஒரு வரைவு வரையில படிச்சிருக்கீங்க நேரோட வரைவு புரிஞ்சுது சரியோ இது இருக்கும் அடுத்தது x ஆள்கூறு 0 எனில் x ஆள்கூறு இதே மாதிரி x ஆள்கூறு 0 எனில் y இன் பெருமானம் y அச்சின் மீது இருக்கும் இதே போல y ஆள்கூறு 0 என்றா y ஆள்கூறு 0 என்றா x ல இருக்கும் பாருங்க x ஆள்கூறு y ஆள்கூறு 0 என்றா எங்க இருக்கு x ல இருக்கும் அப்ப முதலாவது பார்த்தா x ஆள்கூறு 0 என்றா y ல இருக்கும் பாருங்க x ஆள்கூறு 0 y சமம் 2 y ல இருக்கு இந்த y ல இருக்கு அடுத்தது x ஆள்கூறு 0 சரியா x ஆள்கூறு இல்ல y ஆள்கூறு 0 எனில் x ல இருக்கு அப்ப y ஆள்கூறு 0 என்ன y ஆள்கூறு 0 என்றா x ல இருக்கு y ஆள்கூறு 0 என்றா x ல இருக்கு இந்த x ல இதானே b இது a சரியா விளங்குதா x ஆள்கூறு 0 என்றா y ல இருக்கும் y ஆள்கூறு 0 என்றா x ல இருக்கு அப்ப ரெண்டு புள்ளி தெரியும் போட்டா சொல்லலாமா இல்லையோ சொல்லலாம் எப்படி வரும் இந்த சமன்பாடு என்ன y சமன் இந்த சமன்பாடு sin x ஆக 2 விளங்குதோ அப்ப என்ன சமநிலை y பெரிது sin x ஆக 2 y பெருசு sin x ஆக 2 விட y பெருசு sin x ஆக 2 விட y பெருசு y சமனா இருப்பாரு சமநிலை அப்ப கோடு என்ன மாதிரி வரும் விட்டு விட்டு வரும் முதல்ல சமநிலையில இருந்து பார்த்துருவோம் சரி கோடு விட்டு விட்டு வரப்போகுது அப்ப sin x ஆக 2 விட y என்ன பெருசு பெருசுன்னா கோட்டுக்கு மேல பிரேசம் எப்படி வரும் சரியா அப்ப இந்த பிரதேசத்தில் உள்ள புள்ளிகளை காண்க என்ன செய்யல் எந்த புள்ளியும் போடலாம் x ஆள்கூறு இப்ப ரெண்டை விட பெருசா இருக்கணும் இந்த வரைவை பார்த்தீங்கன்னா சரி இந்த வரைவு தான் எனக்கு இருக்காங்க x ஆள்கூறு ரெண்டை விட இன்னும் 3 வரும் x-க்கு இப்ப நீங்க 3 போட்டீங்கன்னா மூணுன்னா இங்க வரும் நான் 4 போடுறேன் ஏன்னா இது சமனால இருக்கணும் இந்த தூரம் சமனா இருக்கணும் அப்ப 2 இது 4 அப்ப x ஆள்கூறு 4 y ஆள்கூறு எத்தனையா இருக்கலாம் 2 இருக்கலாமோ 4க்கு அவன் 2 எடுக்குமோ 4க்கு அவன் 2 எடுக்குமோ எடுக்காது 2க்கு சமன் இல்லையில இந்த கோட்டில இருக்கிற புள்ளி ஒன்றும் பெறாது ஞாபகம் வச்சுக்கோங்க இதுல ஆள்கூறு இந்த பிரதேசத்துல ஆள்கூறுன்னா இங்க இதுக்குள்ள இருக்கிற புள்ளி தான் வரணும் இந்த புள்ளி எதுவும் வரும் அப்ப இதுக்கு என்னென்ன வரும்டா x ஆள்கூறு 4 வரும் இப்ப 4 போடுறேன் y ஆள்கூறு என்னவா இருக்கலாம் y ஆள்கூறு வந்து நீங்க 2 விட பெரிய பெருமானம் தான் போடணும் 3
மூன்றா இஞ்சால வர போகுது 4,3 இல்ல 4,4 போடுறேன் 4 தெரியும் இங்க 2னா 4 இங்க வரும் அப்ப 4 எந்த புள்ளி இது 4 வைக்கிறேன் 4 இந்த புள்ளி வரும் இதை நான் டி சி சொல்றேன் இந்த புள்ளி சி அப்ப சி வந்தா அதுக்குள்ள வருது அதே மாதிரி நீங்க வேறு வந்து வைக்கலாம் இதே 4 எக்ஸ் எடுத்துட்டு இங்கால என்ன செய்யலாம் இங்கால அடுத்த வருமானம் இங்கால வேறங்கோ எக்ஸுக்கு 4 கூட எங்கால வரும் இங்கால இருக்க வருமானத்தை இந்த 2 இங்கால வரும் வருமானம் சரியோ பாருங்க இங்க 4 கூட இருக்க இங்கால என்ன வரும் வேற ஒரு வருமானம் 4 அங்கால 7 7 அப்படி போடலாம் சரியோ இதுக்குள்ள வரக்கூடாது இதுக்குள்ள வராம இருந்தா சரி இப்ப வேற இதுல போட்டு காட்டுறேன் இந்த பெருமானம் இருக்கല്ലോ எக்ஸுக்கு நான் எடுத்த போறேன் 4 போடுறேன் 4 போட்டா பையன பெருமானம் என்னண்டு பாருங்க எக்ஸுக்கு 4 எக்ஸுக்கு 4 போறேன் 4 சக 2 பையன சய 2 அப்ப வயசு சய 2 அப்ப வயசு சய 2 எடுக்கலாம் கோடு சமநிலை இல்லை இந்த கோட்ல இருக்கிற ஒரு புள்ளி பெறாது இது சய 2ன்றது இந்த கோட்டில இருக்கிற புள்ளி 4,2 தான் இந்த கோட்டில இருக்க புள்ளி சய 2 இங்க வரும் 4,2 தான் இந்த கோட்டில இருக்க புள்ளி இந்த கோட்டில இருக்க புள்ளி ஒன்றும் வராது அப்ப 4 வரலாம் 4 இஞ்சால இதை விட தாண்டின புள்ளி இஞ்சால வரும் சரியோ உங்களுக்கு சுவத்துக்காண்டி இப்ப இஞ்சால பாத்தீங்கன்னா அது 5 போட்டீங்கன்னா 5 இங்க வரும் கிட்ட 5 இந்த புள்ளி வரும் வேற 5 சய 2 வைக்கிறேன் இது சய 2 தானே ஏன்னா 4 சய 2ல வந்தது அப்ப சய 2 சும்மா மார்க் பண்ணா இங்க வரும் 5,2 அப்ப இதுக்குள்ள புள்ளிகளை பார்த்துக்கணும் இந்த கோட்டில இருக்கிற புள்ளி வராது இந்த கோட்டுக்கு இங்கால இருக்கிற புள்ளியும் வராது தெரியும் விளங்குதா புள்ளிகளை இந்த பிரதேசத்துக்கு இருக்கிற புள்ளிகளை தெரியும் இங்க இதுல ஒரு டி என்ற புள்ளி இருக்கிறாங்க ஏன்னா நீங்க சகவெளியே கொடுங்க உங்களுக்கு சயவில கஷ்டம்டா இங்க 4 போட்டுட்டீங்க அடுத்து 5 என்ன செய்ய போகுது இப்ப நான் எக்ஸ் உங்களுக்கு சுகமான வைக்கிறதா இப்ப எக்ஸுக்கு 4 ஒரு புள்ளி 4 கண்டிப்பா 4,4 அடுத்ததா பாருங்க எக்ஸ் 5 போட்டீங்கன்னா 5 போட்டீங்கன்னா அதே புள்ளி திருப்பி எடுக்கும் 4 வகித பிரமாணம் மாற்றம் இல்லை 5,4 அடுத்தது எக்ஸுக்கு 6 எடுக்கும் 6 எடுத்தீங்கன்னா வகித பிரமாணம் என்ன வரும் 4 பெரிய வருமானமா போட்டு விடுங்க 4 பிரச்சனை 5 வரலாம் இங்க 5 வரலாம் தானே 6 எடுத்தீங்கன்னா இங்க 6,5 சாயவிலேயே போட்டு விடுவோம் சாயவில குழப்பமா இருக்கா இந்தியால குழப்பமா இருக்கா இந்தியால இருக்கிற வருமானத்தை பார்த்து போடும் தெரியும் விளங்குது இப்படித்தான் அந்த புள்ளியல் கண்டுபிடிக்கிறது உங்களோட பயிற்சி கேள்வி எல்லாம் இருக்குது அந்த புள்ளியெல்லாம் கேட்டுருக்காங்க யாரும் ஒரு ஆள் வீடியோ ஆன் பண்ணி பாக்குறது வீடியோ ஆன் பண்ணாங்க புள்ளியல் கேள்வி விளங்கிடுதா இப்ப அடுத்த கேள்வியை செய்யுங்க கடைசி கேள்வி இப்படிதான் இந்த புள்ளியெல்லாம் மார்க் பண்றது புள்ளியலுக்கு தான் அடுத்த கேள்வி வர போகுது அவங்களால சரியா அடுத்த கேள்வி என்ன வைஸ் இது சமன் சாய 3 சாய 1 எல்லாம் சாய முதல்ல என்ன சொன்னான் இந்த போடு சைட்டால இந்தியா சைட் எழுதி வைசமன் ஒப்பில இந்த கேள்வியை கூட இதுக்கு எழுதக்கூடாது சைட்டால எழுதுவோமே சமநிதி என்ன சிறிது சமனுக்கு தான் ஞாபகம் சமனுக்கு சமனுக்கு தெரியல கேள்வி தெரியும் சாய 3 சாய 1 எக்ஸுக்கு என்ன போட முதலாவது சைவர் போடும் சைவர் போட்டா விடா 0 y சமன் சாய 1 இந்த ஆள்கு முதலாக ஏன் இருக்கிறேன் ஏன் அப்படி இந்த ஆள்கு சைவருக்கான சாயம் 1 எக்ஸுக்கு சைவர் போட்டா yக்கு சைவர் போடணும் yக்கு அடுத்த சைவர் போட்டீங்கன்னா சாய 3 அங்கால சாய 1 இங்கால இருக்கிற 1 சாய 1 அங்கால 1 1 வரும் அப்ப சாய 3 நான் என்ன செய்யறேன் இங்கால மாத்துறேன் அப்ப சாயெல்லாம் சாய 3 இங்கால போடுவாங்க சாய 3 இங்கால போட்டீங்கன்னா 3x சமன் சாய 1 x என்னது வரப்போகுது பின்னத்துல வருது சாய 1 3 சரியா x சமன் சாய 1 3 இப்ப v என்ற புள்ளி 4 என்ன இருக்க போகுது v என்ற புள்ளி 4 v என்ற புள்ளி 4 என்ன இருக்கும் x x வந்து சாய 1 3 சாய 1 3 y என்ன 0 என்ன தெரியுமோ தெரியாது 2 புள்ளி தெரியும் கண்டுபிடிச்சிட்டான் டக்காண்டு போட்டு காண முடியா எக்ஸுக்கு சைவர் yக்கு சைவர் போட்டுட்டு டக்காண்டு காண முடியா முடியா கண்டுட்டு வேற போட்டா கிளி போட்டு போட என்ன எழுதுறியா எக்ஸுக்கு சைவர் போடுவியா முதலாவது எக்ஸுக்கு சைவர் போட்டா என்ன பாருங்க 8 புள்ளி தான் இருக்கான் x சமன் சைவர் கம 8 புள்ளி 6 சைவர் கம சைவர் உண்டு எக்ஸுக்கு சைவர்
எக்ஸ் ஆயிரம் இருந்தா வையா எங்க இருக்கும் வையன் அச்சிலியில இருக்கும் அப்ப கண்ணா ஓடி கொண்டு வையத்தில போடுங்க சாயம் உண்டு வையத்து சாயம் உண்டு தானே எக்ஸ் ஆயிரம் இருந்தா வை சாயம் உண்டு அடுத்தது பாருங்க இங்க என்ன பூஜ்ஜியம் வையாளு பூஜ்ஜியம் எக்ஸ் அச்சில இருக்கும் வையாளு இல்ல பூஜ்ஜியம் இது வை இது எக்ஸ் வையாளு பூஜ்ஜியம் எக்ஸ் அச்சில இருக்கும் எக்ஸ் சாயம் உண்டு இங்க மூணு தானே சாயம் இல்ல அதுவும் சாயம் இல்லாம இருக்கு அப்ப சாயம் உண்டு இங்க மூணுன்னா உண்டല്ലോ நான் ஒன்னா கொஞ்சம் பெருசா போறேன் ஏன்னா ஒன்றே கூட கொஞ்சம் கிட்ட போட வேண்டியது இது சாயம் உண்டு இது வந்து சாய ஒன்று இங்க மூணு சரியா இப்ப ரெண்டு புள்ளி தெரியும் கோடு கீறலாமா இல்லையோ கோடு கீறலாம் இந்த புள்ளியும் தெரியும் போட்டா கீறணும் சரியா இப்ப சமநிலை என்ன சொல்லுது சமநிலைக்கு வரும் சிறிது சமன்டா சமன் இருக்கிற அப்ப புள்ளா கீறணும் விட்டு விட்டு கிடக்கூடாது சின்ன ரெண்டாவதுயா இந்த போட்டுக்கு கீழே வரும் கீழே என்ன இப்படி வரும் வேற இப்படி வரும் இதான் இந்த பிரேஸ் இந்த பிரேசத்துக்குரிய சமநிலை என்ன வை சிறிது சமன் சய முண்டை சய உண்டு இந்த கோட்டின சமன்பாடு என்ன இந்த கோட்டின சமன்பாடு வை சமன் சய முண்டை சய உண்டு அது இதுக்கு சமன் இந்த கோட்டின சமன்பாடு தானே அப்ப இந்த பெருமானம் இந்த இந்த இதுக்குள்ள பிரேசத்தின் இந்த சமநிலையை திருப்திப்படுத்துற பெருமானம் என்ன செய்ய மூன்று புள்ளியை செய்ய இந்த கோட்டில இருக்கிற பெருமானம் எடுக்குமோ எடுக்காது எடுக்கும் ஏன் சமன் இருக்கிறாரு சமன் இருக்கிறபடியா இந்த கோட்டில இருக்கிற எல்லா பெருமானமும் வேற இந்த கோட்டுக்கு இந்தியாவில இருக்கிற இந்த பிரேசத்துக்குள்ளே இருக்கிறது இப்ப வேற சயோனிக்கு முன்னா நான் இந்த உஞ்சால ஒரு பெருமானம் போடுறேன் சய உண்டாண்டு போடுறேன் இது ஒன்று தானே அப்ப இத சய உண்டு அப்ப எக்ஸ் சய உண்டா வைகித பெருமானம் கண்டுபிடிக்கலாமே இல்லையோ கண்டுபிடிக்கலாம் ஏன் எங்களுக்கு சாப்பாடு தெரியும் தானே எக்ஸ் சய உண்டா எல்லாம் இதுக்கே போடலாம் வேற இங்க சய உண்டு வந்துட்டாரு இந்தியால அப்ப எக்ஸுக்கு என்ன போடலாம் இது உண்டாண்டா வையன் இது ஒன்று தானே வை சய உண்டு தானே அப்ப இவர் ஒன்றுண்டா சய உண்டு எக்ஸ் சய உண்டு வை உண்டு இந்த புள்ளி வரும் சரியா இந்த புள்ளி வரும் இந்த புள்ளி வரும் இந்த புள்ளி தான் என்ன நான் வைக்கிறேன் என்னண்டு வைக்க போறேன்டா சி என்று வைக்க போறேன் சி என்ற புள்ளி சய உண்டு வரும் அதே மாதிரி சய உண்டோட வச்சுக்கொண்டு எக்ஸ் அடுத்த வேற என்ன புரியுங்கோ ரெண்டு கர்மம் வேற ஆகும் இங்க கர்மம் ரெண்டு ரெண்டு பேர் இந்தியால போ கணிச்சு தான் பார்க்கணும் இந்த மூணு பேரும் இந்தியாவில வருது இந்தியாவில வருவோமே நாங்க சய ஒன்றுக்கு போவோம் சய ஒன்றுக்கு போகிறது இந்தியாவில போய் வருது தானே அப்ப சய ரெண்டு எப்பவுமே பெரிய பக்கத்துக்குள்ள இருக்கணும் தெரியும் பச்சு தண்ணிக்கு அப்ப கடல் மீன் பிடிக்கிறதாங்க கடல்ல மீன் பிடிக்கணும் சின்ன குட்டையில மீன் பிடிக்கலாம் பிடிக்கிறார் அவ பெரிய பக்கத்துக்கு தான் அந்த பெரிய பக்கத்து இதுக்குள்ள வந்தாதான் பெரிய விடத்துக்கு வந்தாதான் பெருமானம் ஒண்ணுதான் சொல்லுவோம் சின்ன கஷ்டம் வேணும் இங்க இதுக்கு சய ஒன்றுக்கும் மூன்று எழுதலாமோ சய ஒன்றுக்காம மூன்று எழுதலாமோ எழுதையலாது ஏன் உங்களுக்கு தெரியாது சய ஒன்று வருது ஆனா மூணு இஞ்சால ஒண்ணு இஞ்சாலையுமே வரலாம் அப்ப இது கிட்ட போக கூடாது இங்க இதுக்குள்ள வாக்கும் சரியா இதுக்குள்ள வாத்தானே எங்களுக்கு ஈஸி அப்ப நான் சய ஒன்றுனா இது சய ரெண்டுன்னு போடுறேன் இப்ப சய ரெண்டு வரும் எக்ஸுக்கு சய ரெண்டு இஞ்சா நான் இருக்கிறேன் சய ரெண்டு அது கொண்டு வரும் சரியோ சய ரெண்டு காம உண்டு சரியா அடுத்த சய மூன்று ஒன்று போடலாம் சரியா இல்லாட்டி நீங்க கழிச்சுட்டாங்க நம்ம எக்ஸுக்கு சய ரெண்டு போட்டீங்க வேண்டாம் எக்ஸுக்கு சய ரெண்டு போட்டீங்க வேண்டாம் எக்ஸ் சய ரெண்டுண்டா எக்ஸுக்கு சய ரெண்டுண்டா இதுல போட்டீங்கன்னா சய மூன்று தர சய ரெண்டு பிரேக்கெட் போடும் சய உண்டு மூணு ரெண்டு எத்தனை ஆறு அப்ப ஆறு சய உண்டு எத்தனை வரும் அஞ்சு எக்ஸ் சமன் அஞ்சு அப்ப எக்ஸ் இல்ல y சமன் அஞ்சு y என்ன y அப்புறமா நான் காண போறேன் சரியா ஆறு கொண்டு போனா y சமன் அஞ்சு y அஞ்சுண்டா எக்ஸ் எக்ஸ் கேட்டா போட்டாங்க சய ரெண்டு y அஞ்சு எங்க வருது y வந்து அஞ்சு இங்கண்டா உங்க இங்கால வரும் உங்களுக்கு தெரியாது தெரியும் அப்ப தெரியாத வேலைக்கு போக கூடாது அப்ப சுகமான வேலை இதுக்குள்ள இருக்கிறது அஞ்சு இஞ்சு இங்கே இருக்கு ஒன்று ரெண்டு அஞ்சு இஞ்சனைக்க வரும் உங்களுக்கு தெரியும் இந்த கோட்டுக்கு அங்கால இருந்து இஞ்சால வரும் தெரியாது தெரியும் அப்ப இதுக்குள்ள இருக்கிற புள்ளிகளை அது போடணும் எல்லாத்தையும் இந்த கோட்டுல இருக்கிற புள்ளிகளையும் போடலாம் கோட்டுல இருக்கிற புள்ளியும் இருந்தானே தமிழையை திருப்திப்படுத்துறது சரியா விளங்குதா இப்ப செய்யண்டா புள்ளி இந்த பிரேசத்தை என்ன செய்யுது திருப்திப்படுத்துது சரியா விளங்காட்டி கேளுங்க
திருப்ப சொல்றதா பாருங்க. அப்ப என்ன வெளிப்படுத்தினாங்க? y சமன் sin 3x அங்க கேள்வி. sin 3x sin 1. அப்ப y சரி சமன் sin 3x sin 1 முதல்ல y இந்த பெருமானத்தை என்ன செய்யணும்? x சமன் sin முதல்ல சமனை போட்டு முதல்ல பெருமானத்தை காணணும். இப்ப y சமன் sin 3x sin 1 இது அங்கால இந்த சைடால செய்யணும். அப்ப x சமன் முதல்ல என்ன செய்யறாங்க? இப்படி சமன்பாடு வச்சுட்டு x க்கு sin போட்டு பார்ப்போம். sin கூட y sin 1. அப்ப முதலாவது புள்ளி ஆகுது sin x க்கு sin போட்டீங்கன்னா இவர் sin. அப்ப y சமன் sin 1 தானே அப்படியே. அடுத்தது என்ன செய்ய போறோம்? x க்கு sin போட்ட மாதிரி y க்கு sin போட போறோம். y க்கு sin போட்டா இந்தியால இருக்கிற sin. இந்தியால இருக்கிற sin ரெண்டா sin 3x sin 1 sin. அப்ப 3x சமன் sin 1. x சமன் என்னன்னு வரும்? sin 1 equal 3. சரியா? இது கணிச்சறாங்க. x க்கு sin இந்த போடுறாங்க, y க்கு sin போடுறாங்க. y sin sin 3x sin 1. இந்த sin 3x இந்தியால கூட்டிட்டு வரேன். அப்ப 3x அங்கால sin 1 அப்படியே இருக்க. sin 1 மூன்றாவது இருக்கு பாருங்க. 3 இந்தியால பிரிப்படும். அப்ப x சமன் sin 1 equal 3. அப்ப b என்ற ஆளுக்குண்ட b என்ற புள்ளி ஆளுக்கு என்ன வரும்? sin 1 equal 3 சம sin. அப்ப ரெண்டு புள்ளி தெரியும். A தெரியும் B தெரியும். ரெண்டு புள்ளி தெரிஞ்சா கோடு கீறலாமா இல்லையோ? கோடு கீறலாம். ஒரு இதுக்கு என்ன சொன்னா சுகமான வழி பாருங்க. புள்ளியெல்லாம் தெரியும் நீங்க தவிர ரெண்டாவது கூட மார்க் பண்ண போறோம். x ஆளுக்கு 0 வேண்டா பையன் கோட்டிலே இருக்கும். அந்த பையாவுக்கு என்ன சயம் சயம் என்னத்துல இருக்கும்? பையச்சில இருக்கு. அப்ப பையச்சில இருக்கும்னா இங்கே சயம் போட்டு இந்த புள்ளி இதெல்லாம் என்ன புள்ளி? இதெல்லாம் என்ன புள்ளி? A என்ற புள்ளி. சரியோ? அடுத்ததா பாருங்க. x ஆளுக்கு sin 1 y ஆளுக்கு 0. x ஆளுக்கு sin 1 y ஆளுக்கு 0. y ஆளுக்கு 0 வேண்டா அந்த புள்ளி எங்க இருக்கும்? x அச்சுல இருக்கும். x அச்சு என்ன ஒரு புள்ளியா இருக்கும்? sin 1 x அச்சுல மார்க் பண்ணி போட்டு அந்த புள்ளியை கூட்டிக்கோங்க. அவ்வளவுதானே sin 1 சரியோ? அப்ப இந்த ரெண்டு புள்ளியும் தெரியும். கோடு கீறலாம் இல்லையோ? கீறலாம். தெரியாது. சரியோ? இப்ப விட்டு விட்டுக்கிறதோ புள்ளாக்குறதோ பார்க்கணும். சமனா இருக்கிறார் உங்க சமநிலை தான் சமனா இருக்கிற இந்த சமனா இருக்கிற வழியா இந்த கூட புள்ளாக்கு போகணும். இந்த கூட ஃபுல்லா போடணும். y என்ன வர போகுது? y வந்து சின்னனா இருக்க போற. y சின்னனா இருக்க போறாருண்டா கோடு என்ன? y பெருசா மேல மேல வரும். இப்ப y பெருசா உங்களுக்கு கோடுல சாயம் தாங்க கேட்டா இங்க வரணும். இப்படி பாருங்க. தெரியுதானே? y சாய் வந்தா இப்ப பாருங்க இப்படி இருக்குது. அப்ப இந்த கோட்டுக்கு மேல இருக்கிறதெல்லாம் பெருசு, இந்த கோட்டுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் சின்ன. சரியோ? இந்த கோட்டுக்கு தான் கருப்பால இருக்கிறது சின்ன, இது சின்ன. இதுதான் உங்களோட கிரேஸ். இந்த கிரேஸ் தான் உங்களுக்கு தந்திருக்கு. இது இல்லை. தெரியும்? இது இல்லை. இது வந்து பெருசு புரியும் கிரேஸ். இந்த அந்த சாய் இருக்கிற வழியும் உங்களுக்கு குழப்பமா இருக்கு. இந்த சாயும் சாயா இருந்தீங்கன்னா உங்களுக்கு குணம். அவ எப்படி இப்படிதான் தெரியும். அப்ப இந்தியாவில இருக்கிற கிரேஸ் தான் சரியா? அப்ப பயிற்சி நாங்க புத்தகத்துல இருக்கிற வழியா கஷ்டமான வெளியெல்லாம் செய்திருக்கிறோம். சின்ன கேள்வி இருக்கு, நீங்க செய்து பாருங்க சமநிலையில. இந்த புள்ளியலை பற்றி போட்டிருக்கிறோம், என்ன மாதிரி புள்ளியல் வருமாண்டு. சரி, நான் புத்தாக்களையும் ஒரு செய்து விடுவோம். சரியா? டக்காண்டு பார்த்துக்கோம். முடியுதானே? 5 நிமிஷம் தானே? கேள்வி ஓகே விளங்கிடுதா? விளங்கப்படுத்தினது விளங்காதாக்கள் கேளுங்க. கேள்வி விளங்க இல்லையாண்டா? ஓகே தானே? அடுத்த கேள்வியை பார்ப்போமே. புத்தக கேள்வியை கூட அப்ப கோடந்த வைசமன் எம்எக்ஸ் கேள்வி வந்து உற்பத்தி காலம் ஒரு நேரம் போடுது. அதுக்கு பிரச்சனை இல்லை. இப்படி சக உண்டு சயனாலு சக ரெண்டு இப்படி வந்துச்சு. வைசமன் எம்எக்ஸ் வடிவத்தில் வந்தா நீங்கள் ரெண்டு புள்ளிய கண்டுபிடி செய்யறது நல்ல. எக்ஸுக்கு 0 போட்டு வைய காணும், வையுக்கு 0 போட்டு எக்ஸ காணும். கண்டுட்டு போட்டா கேள்வி போட்டு இல்லாட்டி விடுங்க. இல்லாட்டி நம்ம வேசத்துல புள்ளியா கேட்டா எக்ஸால் கூட போட அதுக்குள்ள வருதான்னு பாத்தீங்கன்னா சரி. உங்களோட புத்தகத்துல இருக்கிற கேள்வி y சமன் x எனும் பிரதேசத்துக்குரிய 3 புள்ளிகள்
y சமன் x இருக்கு. y சமன் x என்றால் என்ன தெரியும்? உற்பத்தி கால ஊரடியோடு சரி 26. இது ஒவ்வொன்றாகும். அப்ப இதுக்கு நீங்கள் புள்ளியணங்க வரும். அப்ப இதுல இருக்கிற என்ன x என்னும் பிரேசத்துக்குரிய மூன்று புள்ளிகளை நான் கூறு. y சமன் x நான் வடிவ கவனிங்கோ. y சமன் x என்றா இந்த கோட்டில இருக்குமோ இஞ்சால வருமோ இல்லாட்டி இஞ்சால வரும் பிரேசம். இஞ்சால வருமோ இஞ்சால வருமோ இல்ல கோட்டில வரும். y சமன் x என்றா அந்த கோட்டில வந்து அப்ப கோட்டில இருக்கிற புள்ளியை தான் நீங்க போடும். இந்த புள்ளியை தான் போடும். இஞ்சால வராது இஞ்சாலையும் வராது. அதான் நான் வெட்டி கோட்டு. ரெண்டு இஞ்சாலையும் வராது இங்க இந்த கோட்டு தான் வரும். இந்த பாருங்க x கொண்டு போடுறேன். x கொண்டு போட்டா நான் y மிக்ஸ் வந்தானே. அப்ப ஒன்று போட்டா y எத்தனை சுலமாகும் ஒன்று. x ரெண்டு போடுறேன். y எத்தனை ரெண்டு. என்ன புள்ளி கிடக்கு என்ன சைபர் காம இது சைபர் காம சைபர் தானே உற்பத்தி. அப்ப மூன்று புள்ளி என்ன முதலாவது புள்ளி சைபர் காம சைபர். அடுத்தது என்ன புள்ளி ஒன்று காம ஒன்று. அடுத்தது என்ன ரெண்டு காம ரெண்டு காம ரெண்டு. அடுத்த கேள்வி கேட்டிருக்கு சரியா இந்த கேள்வியா அந்த நேரம் வெட்டுத்துண்டோட இருக்கிற கேள்வியெல்லாம் கூட கிராஃப்ல இல்ல உற்பத்திக்கு மட்டும்தான் கூட புத்தகத்துல இல்ல உற்பத்தி மட்டும்தான் போட்டுக்கிறாரு. ஆனா கேள்வியெல்லாம் சிலது வரலாம அதுக்காண்டி தான் செய்து விடுறாரு. y பெரிது சமன் எக்ஸ் பிரேசத்துக்குரிய இல்லாத புள்ளியா தெரியும். அப்ப y பெரிது சமன் எக்ஸ் இந்த பிரேசத்துக்கு மூன்று புள்ளியை தந்திருக்கிற அதுல இல்லாத புள்ளியா காணட்டா. அப்ப a சமன் 5 சமன் 5 அவங்கள ஆளுநர் போடைக்கும் மூன்று போட்டாத தூரணும். மூணு புத்தகத்துல இருக்கிறது சமன் தான் போட்டுக்கிறாரு. சரியா சமனண்டே போடுங்க பிரச்சனை இல்லையா. சமனண்டே போடுங்க ஏ சமன் 5 சமன் 5 பி சமன் சய 3 சமன் சய 2 சி சமன் சைவர் சமன் சய 1 சி சமன் சைவர் சமன் சய 1. சரியா மூன்று புள்ளி தான் இருக்கு. இதுல இந்த தேசத்துல இல்லாத புள்ளி உங்களுக்கு இல்லாத புள்ளி பாருங்க இந்த கிராஃபை வச்சு நான் விளங்கப்படுத்திக்கிறேன். சரியா இந்த கிராஃப்ல பாருங்க என்ன மாதிரி போட்டுக்கிறாங்கடா வயசான எங்கக்கூடிய புள்ளி தானே அவ இவற்றை போட்டுக்கிற சமன்பாடு என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. இதே கூட தானே வயசான எக்ஸ் எக்ஸ் இல்ல எக்ஸ் தான் இந்த போட்டுக்கிற சமன்பாடு. எங்களுக்கு y பெரிய சமன் எக்ஸ் y வந்து பெருசா இருக்கும். அப்ப y பெருசா இருந்து கோட்டுக்கு மேல் கோட்டுக்கு கீழே வருமோ கோட்டுக்கு மேல வரும். அப்ப இந்த பிரேசம் தான் வரும். உங்களோட பிரேசம் நிலையம் தெளிக்க வைக்கிற இந்த புள்ளி இந்த மூன்று புள்ளியில இது இந்த பிரேசத்துக்குள்ள வராத புள்ளி. இப்ப பாப்போம் ஏ 5 கமெண்ட் ஏ 5 5 வருமோ ஏ 5 போடுமோ எக்ஸ் 5 இருந்தா y 5 தானே. அப்ப 5 5 இங்க 5 5 இந்த கோட்டிலே இருக்கும். ஏன்னா வயசான எக்ஸ் தானே. அப்ப 5 5 புள்ளி எக்ஸ் 5 y 5. அப்ப 5 பங்காங்க எக்ஸ் 5 y பங்கு 5 இருக்கும். 5 5 புள்ளி வந்து இந்த கோட்டிலே இருக்கும். கதைக்கிறத கேக்குதா?
நெட்வொர்க் பிரச்சனை இருக்கு பாருண்ணா. ஹலோ, கேட்கறது கேக்குதா? ஸ்கிரீன் தெரியுதா? ஸ்கிரீன் தெரியுதா பிள்ளைகள்? சரி, ஸ்கிரீன் தெரிஞ்சா சரி. அப்ப அஞ்சு அஞ்சுன்றது இந்த கோட்டில வரும், சரியோ? அப்ப இந்த புள்ளி சரி. அப்ப அடுத்த சயமூண்டுக்கு அப்ப சய ரெண்டா பாருங்க. எக்ஸ் சயமூண்டு y சய ரெண்டு. எக்ஸ் சயமூண்டு y சய ரெண்டுண்டா எக்ஸ் சயமூண்டு y சய ரெண்டுண்டா என்ன வரும்? எக்ஸும் வையும் சமனல்லோ. எக்ஸும் வையும் சமனா? சமன் இல்ல. ஆனா இந்த போட்டுல பிரேசத்துக்கு இருக்கும்னு பார்ப்போம். இந்தியாவில வர போகுது. எக்ஸுக்கு சயமூண்டு போடுங்க. சயமூண்டுனா இங்க வரணும். சயரண்டு வரணும். சயரண்டா இங்க ஒன்று வரும், இங்க ரெண்டு. சரியோ? இந்த பிரேசத்துக்கு சயமூண்டுக்காம சயரண்டு வரும். அப்ப எக்ஸ் வரும், பி வரும், பி ஏயும் பியும் வரும், சி வருமோ? சி எக்ஸ் வந்து சைவர்னு சொல்லியிருக்கேன். எக்ஸ் சைவர் சரி. y சாய உண்டு. y சாய உண்டுண்டா எங்க வரணும்? இங்க பாருங்க, y சாய உண்டு மார்க் பண்ணிக்க பாருங்க. இதானே உண்டு, இது சாய உண்டு, சரியா? இந்த புள்ளி சாய உண்டு. அப்ப சாய உண்டுண்டா இந்த புள்ளி பாருங்க சாய உண்டு. இந்த புள்ளி வரமோ? வராது. இந்தியாவில வந்துட்டு அப்ப வராத புள்ளி என்ன? சி. சி என்ற புள்ளி பிரேசத்துக்கு வராது. சி வராது. ஏயும் ஏ வரும், பி வரும், சி வராது. சரியா? சரியோ? அடுத்தது கொஞ்சம் முக்கியமான கேள்வி. சரி, அடுத்த கேள்வியை பாருங்க. கடைசி கேள்வி பார்த்துட்டு நிப்பாட்டுவோமா? அடுத்தது y சிறிது சாய ரெண்டு. y சிறிது சாய ரெண்டு. y ரெண்டு எக்ஸ். ரெண்டு சமநிலை தந்திருக்கு, சரியோ? ரெண்டு சமநிலை தந்திருக்கு. ஆகிய இரண்டு சமநிலைகளையும் இந்த ரெண்டு சமநிலையும் திருப்திப்படுத்தணும். திருப்தி செய்யும் மூன்று புள்ளிகளையும் 4 முறை எழுதுக. மூன்று புள்ளியை தான் 6 முறை எழுதட்டா. அப்ப மூன்று புள்ளி இந்த 6 முறை எழுதணும்னா என்ன செய்யாது?
சரியோ? மூன்று இந்த ரெண்டு சமநிலையை திருப்திப்படுத்துற மாதிரி மூன்று புள்ளிகளை 4 புள்ளிகளை எழுதுங்க. மூன்று புள்ளி இலக்கணம் எழுதுவோம். கிராஃப் கொடுத்து எழுதுவோம். அதுல என்ன செய்யணும்? y சிறிது சாயல் சிறிது சாயல்னா என்ன செய்யணும்? y சமன் சாயல் ரெண்டுக்கு கிராஃப் தருவாங்க. என்னோட கிராஃப் அப்புறம் x இது y. அப்ப y சிறிது சாயல் 2 y சிறிது சாயல் 2 சாயல் 2 விட y சின்ன சாயல் 2 ஓடிய சைரண்டா கண்டுபிடிக்கணும். இதுக்கு சொன்னால சைரண்ட முதல் வைசமன் சைரண்டா நம்ம கண்டுபிடிச்சு மார்க் பண்ணணும். பையத்துல சைரண்டன் இப்ப இங்க இருக்காரு. அப்ப வை சமன் சைரண்டா எக்ஸத்துக்கு சமாந்தரமான கோடு. ஆனா என்ன சமநிலை சிறிதல்லோ இந்த சமன் இருக்கோ இல்ல அப்ப விட்டு இருக்கோம். வை சிறிது சைரண்டா எங்க போக போகுது? கிராஃப் வந்து கீழே போக போகுது. சரியோ? கீழே போக போகுது. சரியா? அஞ்சாவது திருப்பி சொல்லுறேன். ரெண்டாம் பார்த்தாது வாய்ஸ் சைரண்ட் இங்க மார்க் பண்றேன். எக்ஸைட்டுக்கு சமாந்தரமா வரும். விட்டு விட்டுக்கிறோம். சிறிது சைரண்ட் இல்ல சமநிலையே இல்ல. அப்ப சிறிது சைரண்டா இதை விட சின்ன வழியா கீழே யார் இந்த சமநிலைக்குரிய பிரேசம். அடுத்தது என்னடாக்கு y பெரிது எக்ஸ் முதல்ல என்ன சொன்னான்? y சமன் எக்ஸுக்கு இருக்கிறோம். y சமன் எக்ஸ் தெரியும். உற்பத்தி கால கூட நேர் கோடு. சரியோ? y சமன் எக்ஸ் உற்பத்தி கால கூட நேர் கோடு. அப்ப இந்த பிரேசம் ரெண்டையும் திருப்திப்படுத்துவோம். இந்த உற்பத்தி காலம் ஒண்ணு அது சமநிலையே பார்ப்போம். y பெரிது எக்ஸ் எக்ஸோட y பெருசு. அப்ப எக்ஸோட பெருசுன்னா இந்த கோடு வரையறாது ஃபுல்லா வரையறாது. அப்ப விட்டு வேறு இதுவும் விட்டு வேறு. சரியோ? நான் கருப்பால இருக்கிறேன். எல்லாத்தையும் மறந்துருக்கிறாம கருப்பால இருக்கிறேன். இப்படிதான் சரியா? இந்த கோடு விளங்கிதா? தான் என்ன சாம்பாடு? இதுக்குரிய சீட் என்ன? y இது y பெரிது x. சாரி இது y சமன் sin 2 தான். y சமன் sin 2. இது என்ன? இந்த பிரேசம் தான் y சிறிது sin 2. இந்த கொடுத்த சாம்பாடு y சமன் x. y பெரிது x. y தான் பெருசு. அப்ப கொடுக்கு மேல கேட்டா பிரேசம் ரெண்டு வரும். மேல் பிரேசம் மேல நடத்துவோ. இந்த பிரேசம் என்ன? y பெரிது x. பாருங்க இங்கால வருது. இந்த கோட்டுக்கு பாருங்க கற்பால இந்த கோட்டுக்கு இங்கால வருது. பிரேசம் எல்லாம் எங்க வருது? இங்கால வருது. சரியா? இங்கால வருது. இங்கால வருது. சரியா? சொத்தியா போயிட்டு நான் நேரம் பேசுறேன். வளாந்தல். அப்ப இந்த சமநிலையையும் திருப்திப்படுத்தணும். இந்த சமநிலை எங்க போகுது? இந்தியா போகுது. அப்ப இந்த சமநிலைக்கு வார பிரதேசம் ரெண்டையும் பாருங்கோ. இந்தியால வாரது இதுக்க வாரது இதுக்க வருமோ வராது. இதுக்குள்ள வாரதை தான் பார்க்கணும். இதுக்குள்ள வாரது தான் இந்தியால இருக்குங்க. இந்தியால வேற எங்க இருக்கோ? இந்த கோட்டுக்கு வாரதுங்க இருக்கு. இந்தியால இருக்கு. அப்ப இந்த பிரதேசம் தான் வரும். இந்த கோட்டுக்கு கீழே வரணும். இந்த கோட்டுக்கு இந்தியாலையும் வரணும். இந்த கோட்டுக்கு கீழே இருக்கிறதா இந்தியால குழந்தான் வருது. இந்த கோட்டுக்கு இந்தியால வரதா இந்தியால வருது. எந்த பிரதேசம் வரும்? இந்த பிரதேசம் தான் வரும். இதான் பொதுவான பிரதேசம். தெரியும்? இந்த பிரதேசம் தான் பொதுவான பிரதேசம். இந்த பிரதேசம் பொதுவான பிரதேசம். இது எழுதணும். பொது பிரதேசம் எல்லாரையும் சமநிலையை திருப்திப்படுத்தும் பிரதேசம். சரியா? அப்படியே இருக்கும். பொது பிரதேசம் என்றாங்க சமநிலையை விளக்கத்துக்காண்டி பொது பிரதேசம் என்று இருந்தோம். விடைய எக்ஸாம் எழுதுக்கு சமநிலையை திருப்திப்படுத்தும் பிரதேசம். சமநிலையை
திருப்திப்படுத்தும் பிரதேசம். அப்ப இதான் போதும். இந்த பிரதேசம் தான் போதும். நான் கருப்பாளையம் தெரியும். இதான் போதும். இந்த பிரதேசம் தான் பொதுவாக காரணம். இந்த கோட்டுக்கு இந்தியாவில் வர்றது, இந்த கோட்டுக்கு இந்தியாவில் இந்த பிரதேசம், இந்த கோட்டுக்கு இந்தியாவில் இருக்கு, இந்த கோட்டுக்கு இந்தியாவில் இருக்கு. அப்ப இந்த பிரதேசம் வரப்போகுது. இதுக்கு நீங்க சும்மா புள்ளிய காண சொல்லிக்கிறாங்க 3 புள்ளி. அதாவது எக்ஸுக்கு சாயரண்டா போடுங்க. முதலாவது புள்ளி காரணம் என்ன மாதிரி போட்டு சாயர் 2 போடுறேன். அதே பெருமானம் தான் போடுறேன். சாயர் 2 எக்ஸுக்கு எத்தனை போடலாம்? இந்தியாவில் இருக்கிற ஒரு இந்தியாவில் சாயர் 2ன்னா இந்தியாவில் என்ன வருது? சாயம் 3. அப்ப எக்ஸ் சாயர் 2 பை சாயர் 3. அப்ப சாயர் 2 சாயர் 3 அங்க வரும். பெருமானம் எக்ஸ் சாயர் 2 இங்க வரணும். இது பை சாயர் 2 பை சாரி பை தான் சாயம் 3. பை வந்து சாயம் 3 இருக்கும். அண்டா இங்க வரும் பைக்கு சாயம் 3. எக்ஸ் பெருமானத்தை கண்டுபிடிச்சிக்கணும். எக்ஸ் பெருமானம் என்ன வரும்? இங்க வரும். இதுல எப்பவுமே இந்த கோடுல வாங்கினா இந்த கோடு இங்க இதுல வரணும். எக்ஸும் பையும் சமனா இருக்கணும். 1 உண்டு, 2 2, 3 3. அப்ப இது சாயம் 3 இங்க எக்ஸ் பெருமானம் என்ன இருக்கலாம்? சாயம் 3 இருக்கலாம். சரியா? இங்க சாயம் 3 இருக்கலாம். இங்கே சாயம் 3 இருக்கலாம். தெரியும்? இந்த கோடுக்கு நான் சொல்றேன் எக்ஸ் சாயம் 3. அப்ப சாயம் 3 வேற சாயம் 3 இந்த சாயம் 3 வரும். ஆனா பையில பெருமானம் சாயம் 3 வரும். ஆனா எக்ஸ்ல பெருமானம் சாயம் 3 வேற. அதே சாயம் 3னா இந்த கோட்டிலே இல்ல வந்துடும். 2 பெருமானம் சமம் தான். y சமன் x என்றா 2 பெருமானம் சமம். x சமன் சாயம் 3 என்றா y சமன் என்ன? சாயம் 3. அப்ப இந்த புள்ளி வராது. இந்த புள்ளி வராது. இந்த புள்ளிக்கு இங்க வரும். அப்ப x சாயம் 3 என்றா y என்னவா இருக்கலாம்? ரொம்ப x சாயம் 3 இருக்கலாம். x சாயம் 3 என்றா அடுத்து சாயம் 4 இருக்கலாம். இங்க சாயம் 4 போட்டீங்களா? இங்க போறணும் சாயம் 4. x ல பெருமானம் சாயம் 4 என்றா y ல பெருமானம் பிரச்சனை இல்லை. சாயம் 3. சரியோ? இங்க வர போகுது. அப்ப இந்த புள்ளி வரும். சாயம் 4 சாயம். முதலாவது புள்ளி என்ன? சாயம் 4 சாயம் 3. அடுத்த இங்க அதெல்லாம் தானே சாயம் 5 போடலாம் இல்லையோ? சாயம் 5 சாயம் 5 வரலாம். இங்க சாயம் 5னா சாயம் 5 இந்தியால வரும். இந்தியால வரும். சாயம் 5 கொடுக்குறீங்க இந்தியால வரும். சாயம் 5. அடுத்த இந்தியால என்ன வரும்? சாயம் 3 சாயம் 3 போடாம அதை வேற பெருமானம் போடுறேன். சாயம் இந்த சாயம் 2 போனாலும் சாயம் 4 போடுறேன். சாயம் 5 சாயம் 4 இங்க வரும். இதுக்குள்ள வரும். இந்த புள்ளியும் இது மார்க் பண்ணி இங்க வரும். இதை நான் சி என்று வைக்கிறேன். இதை டி என்று வைக்கிறேன். அப்ப சாயம் 5 காம சாயம் 4. அடுத்த என்ன? சாயம் 5 போட்டாச்சு சாயம் 6 போடுறேன். சாயம் 6. சரியா? சாயம் 6 சாயம் 6 போட்டா அடுத்து என்ன மாத்திரியா? சாயம் 4 இங்க சாயம் 3 சாயம் 4. அடுத்தது இங்க சாயம் 7. சாயம் 6 போட்டீங்கன்னா இங்க வரும். சாயம் 6 இங்க வரும். இந்த கோட்டை நிறுத்தினீங்கன்னா சாயம் 4 இங்க சாயம் 5 இங்க சாயம் 6 வரும். சாயம் 6 சாயம் 7 அங்க போகும். சாயம் இங்க வரும். புள்ளி இங்க வரும். இந்த பிரதேசத்துக்கு இங்க தானே வருதுதானே பொதுவாக வருதுதானே. இந்த கோடு இப்படியான கோடு இது போயிட்டு சாயம் 6 சாயம் 7. சரியா? 3 புள்ளி மார்க் பண்ணிக்கிறேன். பார்த்து டக்குன்னு கண்டுபிடிச்சிடணும். விளங்கிடுதா? விளங்காட்டி கேளுங்க. பிரதேசத்தை கண்டுபிடிச்சிடணுமே. இந்த கோட்டுக்கு இந்தியாவில இருக்கிற இந்த பிரதேசம், இந்த கோட்டுக்கு வளம் ரெண்டுக்கும் பொதுவான பிரதேசம் தான் சமநிலையை திருப்திப்படுத்துற பிரதேசம். சமநிலை பொதுவான பிரதேசம் அது பாருங்க. இருக்கதான் தெரியும். இந்த கோட்டுக்கு இந்தியாவில வருது. இது இந்த கோட்டுக்கு வருது. இவ்வளவு பிரதேசமும் போகுது. இந்த கருப்பால கோட்டுக்கு காரணம் கருப்பால போட்டது இவ்வளவு இந்தியாவில இந்தியாவில இல்ல இதுக்குள்ள இருக்கிறாங்க. இவ்வளவு பிரதேசம் தான். அதுக்குள்ள புள்ளியா பாத்துக்கிறீங்களா? சரி, எக்ஸுக்கு முதலாவது சாயம் 4 சாயம் 3. எக்ஸுக்கு சாயம் 4 போட்டோம்னா இங்க இது வந்து சாயம் 3. இந்த புள்ளி வந்து சாயம் 2 வராது. சாயம் 2 எக்ஸ் வந்து சாயம் 2 இந்த கோட்டுல வந்து எக்ஸ் வந்து இங்க கோட்டுக்கு இஞ்சால இருக்கும். அதை கவனிக்கும். இந்த கோட்டுக்கு இஞ்சால இருக்கும். இதை விட பெருசா இருக்கும். இதை விடவும் பெருசா இருக்கணும். சரியா? இதை விடவும் பெருசா இருக்கணும். இந்த கோட்டுக்கு இஞ்சாலே இருக்கும். ரெண்டையும் பார்த்துட்டு கிராஸ் பிரேசத்தை 2 போட்டு அதுக்குள்ள கண்டுபிடிக்கும். அப்ப சாயம் 3 தான் சாயம் இந்த கோட்டுக்கு கீழே இது டோட்டல் லைன். அப்ப இதுக்கு இந்த சாயம் 2 வராது. அதோட பெருசு சாயம் 3. சாயம் 3 பாத்தீங்கன்னா அதுக்கு எக்ஸ் பெருமானம் இங்க வராது. இதுக்குள்ள வராது. இதை தாண்டி வரணும். சாயம் 3 வராது. சாயம் 3 இந்த கோட்டில சாயம் 3 வராது. கோட்டில வந்துடும். சாயம் 3 பெருசா இருக்கும். இங்க வரணும். சாயம் 4 தான் வரும்.
சாய 4 அப்ப சாய 3 இருக்கா எக்ஸ் வந்து சாய 4 y வந்து சாய 3 சரியோ அடுத்தது பாருங்க சாய 6 போட்டிருக்கேன் சாய 5 போட்டிருக்கேன் சாய 5 எக்ஸ் சாய 5 இங்க தள்ளி போண்டியா அடுத்தது சாய 3 இங்க வந்தோடய சாய 4 இங்க இருக்கு சாய 5 அங்கால வரும் எக்ஸ் சாய 5 இங்க இதுக்கு கீழே வரும் அப்ப நாங்க சாய 4 போட்டுட்டோம் தானே அப்ப அடுத்த வருமானம் சாய 5 போடலாம் இல்லாட்டி 6 போடலாம் சரியா அப்ப நான் சாய 4 போட்டு வச்சுக்கிறேன் காரணம் சாய 5 சாய 4 இதுல சாய 3 வராத எக்ஸ் சாய 1 வராது ஏன் சொல்லுங்க பாப்போம் எக்ஸ் சாய 3 சமனா இல்ல வந்துருவேன் இந்த கோட்டுக்கு எக்ஸ் எக்ஸ் சாய 4 போடேக்க இங்க வரணும் இது வரும் சாரியா இது வரும் சாய 3 வரணும் ஏன்னா இங்க வர போகுது சி என்ற புள்ளி தான் சாய 4 சாய 3 இங்க வரணும் இந்த கோட்டுலாம் வராது இந்த கோட்டுல எக்ஸ் சாய 3 சாய 3 வராது இந்த கோட்டுக்கு இங்க வரும் சாய 4 சாய 3 சாய 5 சாய 4 சாய 6 சாய 6 வரும் சாய 6 போட்டீங்கன்னா கோட்டுக்கு வரும் அங்க வரும் சாய 6 சாய 6 இங்க வரும் புள்ளி அங்க இங்க இருந்து இங்க இங்க இருந்து இங்க வரும் அப்ப இந்த இதுக்குள்ளதான் வருது இந்த கோடு இப்படியே போகுது இந்த கோடு அங்க போகும் இந்த கோடுக்கு என்ன வச்சுக்கணும் இங்க போகும் அவ பிரேசம் எல்லாம் இங்க இதுக்குள்ள இருக்கிற பொதுவான பிரேசம் தான் இப்ப இப்படி ஒரு கோடு வருதுண்டா உங்களுக்கு இந்த 2 கோட்டை இருக்கு சரியா இந்த கோடும் இந்த கோடும் பொதுவான பிரேசம் எது இந்த பிரேசம் தான் நம்ம விலக்கி விடுகிறாரு இதான் இந்த பொது பிரேஸ் சாய 6 சாய 7 எப்படி வந்தாண்டோ எக்ஸுக்கு நான் இந்த பிரேசத்துக்குள்ள வரலாம் தானே எக்ஸுக்கு நான் போட்டு இதுல காண இல்லையா இதுல கால்குலேட் பண்ணி இந்த பிரேசத்தை வச்சு காணு எக்ஸுக்கு சாய 6 அங்க வரும் இந்த கோட்டில வரும் சாய 7 அங்க வரும் சாய 7 இங்க வரும் அப்ப சாய 7 இங்க வரும்டா சாய 6 இங்க இருந்து நான் கோடு பார்க்கணும் இங்க இருந்து பார்த்து இங்க இருந்து பாக்க இந்த கோட்டுக்கு இங்க வரும் சரியா ஏன் சாய இஞ்சால தள்ளி கொண்டு இல்லை போகுது இஞ்சால தள்ளிக்கிறானோ சாய 3 விட இங்க 11 இருக்கும் சாய 3 விட சின்ன இருக்க வருமானம் எல்லாம் பொதுவான வருமானம் எக்ஸ் அதாவது எக்ஸ் சரிக்கு சாய 3 இல்லோ சரியோ எக்ஸ் என்ன இருக்கணும் சாய 3 இருக்கணும் அப்ப எக்ஸ் இது சாய 3 இருக்கிற வருமானம் எல்லாம் சாய 4 சாய 5 எல்லாம் வரும் அதே நேரத்துல வைர வருமானம் இருக்குல்ல வைர வருமானம் என்ன இருக்கும் சாய 2 விட சின்னனா இருக்கும் இந்தியால கீழே வரும் வைர வருமானம் சாய 2 விட சின்னனா அப்ப சாய 2 விட சின்னனா இருக்கிற வருமானமும் எக்ஸ் சாய 3 விட சின்னனா இருக்கிற வருமானம் தரும் அப்ப சாய 3 விட சின்ன சாய 4 சாய 4 போடலாம் சாய 4 வையில போட்டீங்கன்னா அப்ப சாய 4 சாய 3 போடலாம் அதான் போட்டிருக்கேன் சாய 4 சாய 3 சாய எக்ஸுக்கு சாய 5 போடலாம் சாய 3 விட சின்ன தானே சாய 5 y வந்து சாய 4 சரியோ அடுத்தது என்ன எக்ஸுக்கு சாய 6 போடலாம் சாய 3 விட சின்ன தானே சாய 6 வைக்கு என்ன சாய 7 போடலாம் சாய 7 சாய 2 விட சின்ன தானே அப்ப அந்த பெருமானங்களை பார்த்து போடும் அப்ப அதுக்கு முதல்ல என்ன செய்யணும் எக்ஸ் ஒய் இந்த இதுகளை கண்டுபிடிச்சிட்டு எங்க பட்டு வேற ரெண்டு பார்க்கணும் ஏன்னா சைலண்டா விட வயசு என்ன இருக்கணும் அதே இடத்துல இவர் சந்திக்கிறது உங்களை குழப்பம் விட இந்த புள்ளிய பாருங்க இந்த கோடு இருக்கல்லோ இந்த கோடும் தான் கொஞ்சம் சந்திக்கணும் இங்க சந்திக்கணும் சரியோ அப்ப இங்க சந்திக்கணும்டா எக்ஸுக்கு என்ன போடலாம் எக்ஸ்ல வருமானம் தெரியாது ஆனா வையில வருமானம் சாய 2 வை சாய 2 இந்த சாய 2 இங்க அளவு வைக்கு சாய 2 போட்டீங்கன்னா அங்க வை சாய 2 எக்ஸ் என்ன சாய 2 தானே இருக்க வரும் சாய 2 வை சாய 2 எக்ஸ் வந்து சாய 2 இப்ப சாய 2 பேர் இங்க வருது சாய 3க்கு இங்க வருது அப்ப சாய 2 வரா ஏன் இந்த போட்டில இருக்கிறோம் இந்த போட்டிலே இருக்கிறோம் வரா இந்த போட்டிக்கு இங்க அளவு அடுத்தது என்ன எக்ஸுக்கு சாய 3 தான் வரும் சாய 3 வரும் சாய 3 வரும் சாய 3 வந்தா அடுத்து என்ன வைக்கு என்ன வரும் வைக்கு சாய 2 விட பெருசு வரும் அதே வருமானம் இப்ப சாய 3 வரா எக்ஸுக்கு சாய 3 வை சாய 3 வரா சாய 4 வரும் சாய 4 எக்ஸுக்கு சாய 3 இங்க வைக்கு சாய 4 இங்க வரும் சாய 3 இங்க இதுக்குள்ள வரும் சரியோ சாய 3க்கு போடலாம் அப்பதான் சாய 4க்கு போட்டிருக்கேன் சாய 4 இங்க வரும் வைக்கு சாய 3 இங்க வரும் அது பிரேசம் நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா தான் போடுவீங்க இல்லாட்டி போடலாம் எக்ஸுக்கு சாய 3 போட்டீங்கன்னா சாய 3 போட்டீங்கன்னா வை சாய 3 வந்து இது போடலாம்
சரி வேற வருமானம் போடலாம்டா பாருங்க எக்ஸுக்கு சயன் கூட போட்டு வைக்கு சயனாலும் போடலாம்டா இங்க வரும். இந்த வருமானம் இங்க வரும். அப்ப இது இந்தியால தாண்டிக்கல வருது. அப்ப இதுக்குள்ள வரணும்னா இந்த பிரதேசத்தை கண்டுபிடிச்சு இதுக்குள்ள இருக்க புள்ளியை தான் நீங்க பார்க்கணும். சரியோ அவ இது சுவந்தா டாக்டர் ரெண்டு இல்லாட்டி போட்டு பொதுவான பிரதேசத்தை பார்த்து போடும் போட்டீங்கன்னா சரி விளங்கிடுதா. ஓகே நேரம் போயிட்டுது அடுத்த நாளை பார்ப்போம் நாளண்டே பார்ப்போம் சரியா. ஓகே தானே பொதுவான வேற 2 3 கேள்வி எடுத்து செய்து பாருங்கோ. எல்லா கேள்வியை தாரம் எழுதுங்கோ சரியா இந்த கேள்வியை எழுதுங்க. இதே கேள்வியை திருப்பி தாரேன். சரியா இந்த கேள்வி ஒருக்கா செய்து கொண்டு வாங்க. y சரி x y பெருக்குது 3 சரியா அதே கேள்வியா வேற மாதிரி வருது சரியா. டக்கான சின்ன பார்த்துட்டு இல்லாட்டி போட்டு என்னென்ன புள்ளி வர மட்டும் பார்த்து போட்டீங்கன்னா சரி. சரி எல்லாருக்கும் குட் நைட். அடுத்த வகுப்பு பார்ப்போமா. கேள்வி எழுதி வைங்க அந்த கேள்வி y சரி x y பெருக்குது 3. பிரேசத்தை கண்டுபிடிச்சிட்டு தான் நீங்க புள்ளியா கண்டுபிடிக்கணும். சும்மா சமநிலையை வச்சு இந்த ரெண்டு சமநிலையை வச்சுக்கொண்டு நீங்க காண்றது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா எக்ஸுட வருமானம் தெரியாது இல்ல இப்ப எக்ஸுக்கு தனியா சமநிலையண்டா ரெண்டு சமநிலையும் வச்சு காணலாம் சரியா. அதை நான் அடுத்த வகுப்பு சொல்றேன். அடுத்த வகுப்பு சொல்லிட்டு அடுத்த வகுப்பு வகுப்பாயிடையல் தொடங்குவோம். அதாவது மீட்டுதன் பெறம்பல் வகுப்பாயிடையல் அது சின்ன பாடம் சுமான பாடம் உங்களுக்கு விஷயத்தை சொல்லிட்டு டக்குனு கேள்விக்குள்ள போயிடுவோமா. இடை ஆகாரம் வீச்சு எல்லாம் காண்ற பாடம் அது. சரி ஓகே அதுல இருக்கும் எல்லாம் வழிட்டீங்கானே. ஓகே பாய் குட் நைட். அழுதாக ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வைங்க. அடிக்கடி எடுத்து வச்சிங்கன்னா அவங்க பார்க்குற சோமே ரெக்கார்டை இதில் குரூப்பில் போடுவோம் ரெக்கார்டிங் எடுங்கவா.